பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி அப்டேட்டோட. ஓகே ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இது அனகனக ராஜு, அப்புறம் வந்துட்டு ஐயோ ஒரு நிமிஷம், பராசக்தி அன்சென்சார்டு வெர்ஷன் வந்திருக்கு. பேபி கேர்ள் நிவின் பாலி ஃபிலிம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் தம்பி தலைமையில் கோரா சீசன் 2, மனசங்கர வரப்பிரசாத் காரு, இதெல்லாம் தான் இந்த வாரம் மேஜராக வந்த ஓடிடி ரிலீசஸ்ஸு. அப்புறம் வந்து தியேட்டர்ஸில் நாளைக்கு மயிலாடு, மயிலாஞ்சி, பூக்கி, கா த ஃபாரஸ்ட்டு, கப்புள் ஃப்ரெண்ட்லி தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஓ ரோமியோ, கிரைம் 101 இந்த படங்கள்லாம் வந்துட்டு வருது. அப்புறம் சீதா பையனும் அதுவுமே தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நானி நடிக்கிற பேரடைஸ், அது ஆகஸ்ட் 21 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பள்ளி சட்டம்பி டொவினோ தாமஸ் படம், அதுலேருந்து காட்டு செம்பகம் அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோகன்லால் மம்முட்டி நடிக்கிற பேட்ரியாட், அந்த படத்துலேருந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு நிமிஷத்துக்கு. லவ் ஓ லவ், நீக்ல நடித்த பவிஷ் அவர் நடிக்கிற படம், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நாளைக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அப்புறம் 29 மூவிலிருந்து சீலே சீலே அப்படின்ற சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் சிங்கிள். அதுக்கும் வந்து அந்த சாங் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அபிஷன் ஜீவனத்தோட அடுத்த படமும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு புது டைரக்டர். அதுவுமே இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் ஒரு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லோகேஷ் கனகராஜோட டிசி, அந்த படத்துலேருந்து ஸ்பெஷல் கிளிம்ஸ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்துட்டு Feb 14 ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இதய முரளி படத்தில் ஃபஹத் ஃபாசில் நடிக்கிறாரு, அதர்வா படம். அதில் வந்து ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு கேமியோ மாதிரி பண்ணுறாரு போல். ஸோ அதுவுமே இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரே நிமிஷம், ரீரிலீசஸில் வந்துட்டு மௌனம் பேசியதே, விண்ணை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் வந்துட்டு காதலர் தினம், வேற ஏதோ ஒரே ஒரு படம் விட்டு போச்சு, என்னன்னு தெரியலையே. மௌனம் பேசியதே உங்க வாயில வராது. நான் ஃபர்ஸ்ட் மௌனம் பேசியதே தான் நான் சொன்னேன், இருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னதே மௌனம் பேசியதே தான். மின்னலே, சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். மின்னலே உயிர் உள்ளவரை உஷா. ஆக்சுவலாக வாரணம் ஆயிரமும் வந்துட்டு ஒரு ஷோ இங்கே கொடுத்துருக்காங்க சேலம்ல, அதுவுமே ரீ ரிலீஸான்னு தெரில. பட் ஆனால் லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகுது போல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேற என்ன, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க பூரா காணோம், மாவீரனை காணோம். நாளைக்கு அந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அந்த படமும் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு எஃப்டிஎஃப்எஸ் பார்ப்பேனான்னு தெரியல. பட் ஆனால் மேபி இது சாட்டர்டே பார்த்தா பார்ப்பேன் அந்த படம். நாளைக்கு வந்துட்டு நான் இது பூக்கியும் அதுக்கப்புறம் இந்த கிரைம் 101 அந்த படமும் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்து மயிலாடு போவேன். ஷோ போட்டாங்கன்னா இங்கே பக்கத்தில் தேட்டரில் ஓடுது. அதனால நைட்டு ஒரு 10:15 ஷோ கொடுத்துருக்காங்க, அது போட்டாங்கன்னா போவேன், இல்லைன்னா சாட்டர்டே பார்ப்பேன். ஸ்வீட்டி நாட்டி கிரேசியும் வந்துட்டு பார்ப்பேன். கா த ஃபாரஸ்ட் அந்த படமும் வந்துட்டு பார்க்கணும். கப்புள் ஃப்ரெண்ட்லி நான் அதுதான் எனக்கு இந்த டப்டு ஃபிலிம் வந்து வேணான்னு அவாய்ட் பண்றதுனால வந்துட்டு அது தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகும். அது மலையாள படம் மாதிரி பாதி சென்னையில தான். ஓகே, அதுதான் எனக்கு தெரியல. தமிழ் டப்புன்றதுனால எனக்கு போக ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலா இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்.
நான் அது போகணும்னு நினைச்சேன் கமல், சீரியஸா அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் தெலுங்குல ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் பாத்தீங்களா? ட்ரெய்லர் நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். அதுதான் நான் தமிழ் டப் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக பார்த்தேன். பார்ப்போம். மாவீரன் நாளைக்கு உங்க ஏரியால என்ன படம்? எங்க அவரை காணோம்? வருவாரு. ஓகே ஓகே. அவர் ஓரோமியோ போவார். வருவாரு. கை காட்டிட்டு இருக்காரு பாருங்க, டியூடு. டியூடா? ஆமா ஆமா, அவர் ஐடி ஏதோ பிரச்சனையா இருக்கு. ஏதோ ப்ராப்ளமா, அதனால செகண்ட் ஐடில வந்திருக்காரு. ஓகே ஓகே, சூப்பர். அவர் ஓரோமியோ போவார். கமல் நீங்க என்ன போறீங்க? நான் எங்கேயும் போல, நான் வந்து சென்னைக்கு போறேன், அவ்வளவுதான். சென்னைக்கு போயிட்டு படம் போவீங்கல்ல? போ ப்ரோ, போய் செட் இதெல்லாம் ரூமெல்லாம் பார்க்கணும் ப்ரோ. பிஜிலாம் பிஜி பார்த்துட்டு தானுங்க போவாங்க, நீங்க என்னங்க போய் பார்க்கணும்னு சொல்றீங்க? எதுக்கு? அங்கதான் எங்க அக்கா வீட்டு இருக்கு, நாங்க பார்த்துட்டு அப்புறம் போய் பார்த்துக்க வேண்டியதான். அப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பிஜியா பாருங்க, இல்லைன்னா தனி வீடா பாருங்க. பாத்தீங்களா கிளாஸ்? பாத்தீங்களா உங்க ஓனம் கூட? சரியான போட்டி. என்ன படம்? பாரடைஸ் தான். ஓ பாரடைஸா? பாரடைஸ். ஆனா அது ஐ எம் கேம் சூப்பரான இது நல்ல டேட் அது ஆக்சுவலா. ஐ எம் கேம் அப்புறம் கலீஃபா. நம்ம ஏன் ஜெயிலர் 2 வந்து ஆகஸ்ட் 14 வராது அப்படின்னு சொன்ன முடியும். இப்பயும் அது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா ஆகஸ்ட் 21 பெரிய பேன் இந்தியா ப்ராஜெக்ட் வருது இல்ல. மாவீரன் ஏதோ சொன்னாரு. ஜெயிலர் 2 என்னோட கணிப்பு வந்து ஆயுத பூஜை தாங்க. ஆனா 2 மாசத்துல இன்னொரு படம் பெரிய படம் வரும்ல ப்ரோ. பேசினா ரெண்டு பேரா பேசலாம்னு இருக்கீங்க. இல்ல 2 பேர் பேசணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. நான் பேசும்போதும் மாவீரன் பேசினாரு, அதனால அவர் பேசினே தெரியல. இப்ப அஜித் பல்தானும் மெய்யழகனும் ஒரே இடத்துல பேசுனீங்க, யார் என்ன கேட்டீங்கன்னு தெரியல. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்ப நீங்க சொல்ற மாதிரி பூஜை வந்துச்சுன்னா அது அக்டோபர் 20 அந்த மாதிரி தான் வருது. இப்போ அடுத்து 2 மாசத்துல 173 வருமான்னு கேக்குறேன். அவங்க பொங்கல்னு போட்டாங்க, பட் அவங்க ஷூட்டிங் போகணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் போனா தானே தெரியும். பேட்டா 2.1 இல்ல வந்திருக்கு. நான் சொல்றேன் நவம்பர் 29 2.1 வந்துச்சு. ஆனா அது ரொம்ப கம்மியான நாள் பொங்கலுக்கு பேட்டை வந்துச்சு. ஆனா இது பத்தி தூரம் இருக்குல்ல, உங்களுக்கு நிறைய கேப் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் அப்படி வராது. ஏன்னா அவங்க ஷூட்டிங் போகணும். ஃபர்ஸ்ட் சிபி சக்கரவர்த்தி படம் வந்து அவங்க எப்போ பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஜெயிலர் 2 முடியணும். இப்போ வந்து மார்ச் ஏப்ரல்ல பிளான் பண்ணிருப்பாங்க. ஏப்ரல்ல அவரே சொல்லிட்டாரு ஏப்ரல் மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். ஏப்ரல் பிளான் படி போனாங்கன்னா நீங்க பொங்கல் வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அவங்க அங்க ஏதாவது தள்ளி ஒரு வாரம் 1 மாசம் 2 மாசம் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பிளானே மாறும்ல. அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே 100% வாரண்டி கேரண்டி கிடையாது. அந்த காலா 2.0 பேட்டா 3மே ஒரு 6 பிரகாஷ் ப்ரோ, ஆனா அவங்க மார்க்கெட் அந்த பொங்கல் டேட்டை மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. சரியான டேட். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நீங்க இவரு கூடயும் போடும்போது அந்த ரேட் தான் போட்டாங்க. சுந்தர் சி அந்த ரேட் தான். ஏன்னா அவங்க அந்த டேட்ல உறுதியா இருக்காங்க. பாப்போம். அதுதாங்க அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த டேட்ல உறுதியா இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் அடிப்படை ஆதாரம் வேறுங்கிறது ஷூட்டிங் போறது. அவங்க ஷூட்டிங் ஏப்ரல் மாசம் பிளான் படி போகணும்ல, ஷெட்யூல் படி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அது பொங்கல் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். ஓகே. சுமார் கூட இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாரு. என்ன அச்சியமா இருக்கு, மழை பெய்யுதா, காணப்படுகிறதா? வரப்பிரசாத் காரு இல்லையா? ஏங்க அவர் வந்து சுகுமார் வந்து இன்னைக்கு இதுல வந்திருக்காரு பிராஸ் ப்ரோ, சிம்பு படம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால ஜாலியா தான் இருப்பாரு. தெரிஞ்சு ஸ்வீட்டி நாட்டி கிரேசி பார்த்து திரையில பார்க்கவே மாட்டேன். இல்ல அவர் சிம்பு படம் பார்க்கல, அவர் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் பார்த்து. ஏன்னா இண்டஸ்ட்ரி நமக்கு ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல வந்து அந்த படம் பார்த்த ஒருத்தர் வந்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதை பார்த்த உடனே குஷியாகி மனுஷன் ஓடி தேட்டருக்கே ஓடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ஷோ எங்க போடுறான் இங்கேயா அங்கேயா ஸ்பெஷல் ஷோ நான் தனியா வேணா பாக்குறேன். எனக்கு மட்டும் தனி ஸ்பெஷல் ஷோ பார்த்து சிம்பு படம் பார்த்து ரிவ்யூ எல்லாம் போட்டாரு, பாக்கல நீங்க? ப்ரோ பூக்கி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ வாய்ஸ் ஓவர்க்கே போவாரு. சும்மா பூக்கி போறீங்களா? முகத்தை காட்டுறாங்களாமே. எங்க அதான் சிம்பு படம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லுங்க சுமார் ப்ரோ, பூக்கி ரிவ்யூ சொல்லுங்க கேட்போம். அந்த படம் சசிகுமார் படம் சொல்லுங்க கேட்போம். இங்க சொல்லுங்க கேட்போம். சசிகுமார் படம் கேளுங்க, பூக்கி சொல்லுங்க. சசிகுமார் படம் நான் உடனே மட்டும் சொல்லுங்க, குறியிலா நெடில அதை மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றதுக்கு இல்ல ஒரு சரி இன்னைக்கு சொல்றீங்களா வெள்ளிக்கிழமை சொல்றீங்களா அதை மட்டும் சொல்லுங்க.
பரவாயில்ல, சொல்லணும்னு ஆயிப்போச்சு. பெருசாலாம் நான் வந்துட்டு லைட்டா சொல்றேன் நம்ம இதுக்காக. சொல்றேன் பாரு, சொல்ல மாட்டாரு, இழுப்பாரு, நான் first ஸ்பேஸ் விடுவாரு, பூக்கியில பிரேக் விடுவாரு. இன்னைக்கு பூக்கில இன்னைக்கு தான் பார்த்த பூக்கியில இருந்து ஆரம்பிக்கலாமே. நல்லா ஆரம்பிங்க. இருக்கும். அதுக்கப்புறம் சசிகுமார் பத்தி சொல்லுங்க. ஓகே, பூக்கி வந்துட்டு ஆரம்பமும் சிலம்பரசன், இன்டர்மிஷனும் சிலம்பரசன், எண்டிங்கும் சிலம்பரசன். ஆல்ரெடி அந்த டைரக்டரும் அந்த படத்தோட ஹீரோவும் வந்துட்டு சொன்ன மாதிரி இது சிலம்பரசன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதும் அவரோட இதுல தான், எண்டிங்லயும் இன்டர்மிஷன்லயும் அவரோட டயலாக் தான், எண்டிங்லயும் வந்து அவரோட டயலாக் தான். நடுவுல வந்து அவர் படத்துல வர மாட்டாரு, ஆனா அவரை வந்து ரெஃபரன்ஸா நிறைய இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8 to 9 இடத்துல வச்சிருப்பாங்க. அங்கங்க எவ்ரி ஒரு 15-20 மினிட்ஸ் ஒன்ஸ் வரும். பாருங்க, அவரே வரமாட்டாரு, ஆனா அவர் படம் வருது. அது நான் யோசிச்சேன், அவர் உண்மையாலே நான் ரெஃபரன்ஸ். யோசிச்சேன் ஆதி ப்ரோ. படம் பார்க்கும்போது நான் சுகுமார் ப்ரோ, உண்மையாலே நான் வேற வந்துட்டு ஒண்ணு யோசிச்சேன். இதே மாதிரி அவர் நடிக்கிற எல்லா படத்துலயும் ஆரம்பம், இன்டர்வல், கிளைமேக்ஸ் மட்டும் கூப்பிட்டீங்கன்னா அவர் நிறைய படம் நடிச்சு கொடுப்பாரு. அதையும் பழைய இந்த படத்துல மாதிரி கிளிப்ல இருந்து யூஸ் இந்த மாதிரி இந்த பண்ணிருக்காங்க. மாதிரி கூப்பிட்டீங்கன்னா வருஷம் ஃபுல்லா கூட பண்ணுவாரு எல்லா படத்துக்கும். இப்ப இல்லப்பா ரீசெண்டா ஒரு படத்துக்கு பண்ணாரு, ஏதோ ஒரு இல்லப்பா படத்துக்கு. இதுலயுமே படம் ஃபுல்லா வராரு. படம் ஃபுல்லானா அங்கங்க வராரு. ஆனா அந்த ஆரம்பம்னு ஒரு பஞ்சு, அது இன்டர்மிஷன்ல ஒரு இது, அது ஆரம்பத்துல ஒரு இது, இன்டர்மிஷன்ல ஒரு பஞ்சு, எண்டிங்ல வந்து ஒரு டயலாக்கோட முடிக்கிறது. அது அது வந்து அதுக்கப்புறம் நடுவுல வந்து அவரோட இதுவெல்லாம் வருது, பிரசன்ஸ்லாம். ஆனா அந்த மாதிரி வந்து அந்த மத்தவங்க படத்துல கூட அவர் வராரே தவிர அவர் படத்துல அவர் வரமாட்டாருன்றது தான் வந்து ஆதிபுரம் சொல்றேன். அதுதான் என் வருத்தமாவும் இருந்துச்சு. எனக்கு இன்னொரு கவுண்டர் தோணுது ப்ரோ. அந்த நீங்க சரி, அப்ப இன்னொன்னு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, சொல்லுங்க. மிஸ்டர் பீன் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதுல ஒருத்தனை துரத்திக்கிட்டே போறான், அவன் கேட்ல ஏறி குதிப்பான், அதுல ஏறி குதிப்பான். மிஸ்டர் பீன் சிம்பிளா கதவை திறந்து அதை திறந்து இப்படி போயிட்டே இருப்பாரு. தனுஷ் பாஞ்சு பாஞ்சு படமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் 75வது படத்தை பண்றப்ப இவர் கேமியோலயே போயிடுவாரு 75க்கு. நீ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போறியா, அதை பின்னாடியே வரும் பாரு. அப்ப இது சிலம்பரசன் படத்துல சேர்த்துடலாமா? ஏங்க ஆரோமலையெல்லாம் அவங்க சேர்க்கறாங்க, இது சேர்க்க சேர்த்துருவாங்க. மாட்டாங்களா? ஆமாங்க, மூணு மூணு சீன் வந்திருக்காருங்க. மகா படத்தெல்லாம் சேர்க்கிறீங்க, இதை சேர்க்க மாட்டீங்களா? ஏன் டைரக்ட் பிரசன்ஸ் இல்லைங்க, அவர் வீடியோல தான் வருவாரு. அவர் இனிமே வீடியோல ஆரோமலை வருவாருன்னு ஆட் நினைக்கிறேன். பண்ணிருக்காங்களா ப்ரோ? சேருங்க, ஆரோமலையெல்லாம் ஆட் இப்படி பண்ணிருக்காங்களா? சேர்த்தாதான் 50 போக முடியும். ஓ, அப்படி வராங்களா? ஆறாமலை ஆட் பண்ணிருக்காங்களா? ஆமாங்க, அவரோட மூவி கவுண்ட்ல ஆரோமலையும் இருக்கு. ஆரோமலை இருக்கா? பாத்தீங்களா? ம், ஆமா, வாய்ஸா வந்திருக்காருல்ல, குரல் மூலமாக நடித்திருக்கிறார். குரலரசனா வந்திருக்காரு விஜய் அதுல. சேதுபதி கணக்குல மாவீரன் எழுதின மாதிரி. குட் ஒன். ஓ, அப்ப அப்படி வராரு ஆளு. ரொம்ப ரொம்ப போகுது ப்ரோ, வேணா விட்டுருங்க அவரை, பாவம். இல்ல, நான் சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ, இல்லங்க, ஆனா பூக்கி ரிவ்யூ சொல்லிட்டேன், அவ்வளவுதான். போதுமா? ப்ரோ அதான் நீங்க எஸ்டிஆர் வர்றதை மட்டும் சொல்றீங்க, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்லிட்டேனே, ஒன்னும் திரும்பி திரும்பி படம் அப்படியே கேட்க கூடாது. படமே படமே முழுசா எஸ்டிஆர் வந்த மாதிரி தான் இருக்கும். எஸ், சிம்பு படம் மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து ஓகே, நான் என்னோட ரிவ்யூல கடைசி ஒரு பாயிண்ட் போட்டிருப்பேன். அது மேபி அது பரணி அவனை டேக் பண்ணிப்பான், ஆனா வந்து பரணி கிடையாது அது. நான் CWK. உண்மையான சென்சியும் உண்மையான 2K கிட்ஸ் தான் போட்டிருந்தேன். நான் வந்து பரணியை சொல்லல. சரி சுகுமார் ப்ரோ, CWA. சரி சொல்லுங்க. அப்ப எங்களை தான் சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க எங்களுக்கு என்ன சொல்லிருக்கீங்க இந்த படத்துல? அது ஜென்சிக்கும் 2Kக்கும் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான் சொன்னேன். அது ஒரு புரியலையே. நீங்க என்ன, நாங்க மட்டும் என்ன எல்லாத்தையும் சாப்பிடுவோமா? புரியலையே. 2K கிட்னாலும் ஒரு ஜென்சி கிட்டா இதை நான் இல்ல கண்டிக்கிறேன். பரணி, 2K வேற ஜென்சி வேறயா? அப்போ இல்லையே, 2Kவும் ஜென்சி ஒண்ணுதான். இல்ல பரணி, 1997ல வெயிட் இருந்து பண்ணு. 97ல இருந்து 2010 வரையும் பிறந்தவங்க எல்லாம் 2Kல சேர்க்கிறாங்களா, 10க்கு மேல பிறந்தவங்க எல்லாம் வந்துட்டு ஜென்சில சேர்க்கிறாங்களா?
சரி இல்ல அப்போ ஆக்சுவலா நீங்க என்னன்னா பேசிட்டு உங்களுக்கு 97ல connect இருந்து ஆகல அப்படிதானே? 97ல இருந்து 2005 வரைக்கும் பிறந்தவங்க தான் வந்து இது. அதாவது நீ எல்லாம் வந்து Gen Z. 2K கிட்டு தான் பரணி. பரணி எங்க 97ல பிறந்தான்? நான் ஏன் 97ல பிறந்தேன்? நான் 97 அப்புறம் தானே பிறந்தேன். 97 முன்னாடி தானே பிறந்தான். 97ல இருந்து 2005 வரைக்கும் பிறந்தவங்க ஜென்சி 2K. 97ல இருந்து ஆனா ஜென்சின்றவங்க வந்து இன்னும் அதிக 97ல இருந்து 2012க்குள்ள வந்தவங்க அவங்க எல்லாருமே ஜென்சி தான். கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய இது. நீங்க ஜென்சி கிட்டு அதுலயே 2K கிட்டு அப்படின்வாங்க. ஜென்சி கிட்ன்றது இன்னும் பெரிய டேர்ம். அது ஒரு பெரிய கூட அங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இந்தியா, தமிழ்நாடு அந்த மாதிரி. ஒரே நிமிஷம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். 1997 ஒரே நிமிஷம், அந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, இதுக்கு போய் பரிவட்டம் சொரிவட்டம் நடிச்சுக்கிறானுங்கன்னு. இந்த ஜென்சி பட்டத்துக்கு எதுக்கு இவ்வளவு அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. இருங்க ஜென்சின்றது 1997 இருந்து 2012 வரைக்கும். 2013ல இருந்து இப்போ 2025 வரைக்கும் ஜென் ஆல்பா. சரி, அப்ப 26ல பிறந்தா ஜென் பீட்டாவா? இல்லன்னது அப்ப ஜென் பீட்டா யாரு, ஜென் காமா யாரு? ஆமா ஆமா ஏங்க அது அடுத்தடுத்து 2026ல வருவாங்க. பிறந்த சரிங்க விடுங்க, Gen Z தெரியாம தாங்க. சொல்லிட்டேங்க அந்த டேர்ம, தெரியாம சொல்லிட்டேன். அது ஆனா போய் பாருங்க, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல போய் சர்ச் பண்ணி வேணா பாருங்க. ஓகே, அந்த 2026 டைட்டிலுக்கு ஏத்த ல மாதிரி பிறந்தவங்க. படம் நல்லா வந்திருக்கு, போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் bro, அப்ப இது வித்லவ் இது Little love இல்லைங்க, மயில் ஆடு. ஒரு டெம்ப்ளேட் போட்டிருந்தீங்களா, அது யாருக்கு அதை சொல்லிருங்க. அப்பதான் சொல்றதுக்கு எல்லாம் இருக்கு. AK 64, 65 ரெண்டு படத்தையும் தயாரிக்கிறது ஒரே ப்ரொடியூசர் தான். அந்த ப்ரொடியூசரோட குழு போன வாட்டி ஒரு ட்வீட் போட்டேன், ஒரு இமேஜ் போட்டிருந்தேன். அந்த இமேஜ்ல படத்தோட டைட்டில், படத்தோட ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமான குழு இருக்கு. எப்போ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அப்பயே அந்த போஸ்ட் எடுத்து டிக் அவுட் பண்ணி இதுதான் இதுக்காக தான் அப்ப சொல்லிக்குவோம், அவ்வளவுதான். கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இந்த ராஜேஷா படத்துல ப்ரோ, இவர் சமுத்திரக்கனிக்கு வர மியூசிக், ஒரு பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் வரும். அவர் அந்த முத்து படத்துல இருந்து அந்த இதுக்கு காப்பி பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ, நீங்க நோட் பண்ணீங்களா? அந்த படத்துல இல்ல யாரு கேட்டது யாரு? அந்த படத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இல்ல அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு 3 விஷயம் சேர்த்திருக்கிறாங்க. அந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுத்து அது ஒண்ணுல ஏதாவது டவுட் கேட்டிருந்தா கூட மனசாரி போய் சரி ரைட்டு போயிட்டு போகுது. இப்ப வந்து மாளவிகா மோகனுக்கு வந்து டூப்பு போட்டாங்களாமே, அந்த டூப்போட இமேஜ் வந்திருக்கு, பிடிஎஸ் இமேஜ். அப்ப அதை நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்கிரீன்ல பொய்யா கோபால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட சரி ரைட்டு போ, மனம் வந்து கேட்கிறாரு ஒருத்தர் கேள்வி அப்படின்னு அதுக்குனாச்சும் ஏதோ கொஞ்சம் பதில் சொல்லலாம். இல்லையா படத்துல சம்மந்தமே இல்லாம அது கிளவி ஏயா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கு, அது கிளவியை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுங்கயா அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி ரைட்டு போ, படம் பார்த்து நொந்து போயிட்டான் மனுஷன், அதனால கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லி சந்தோஷப்படலாம். அதுவும் இல்லையா படத்திலேயே ஒரு 5 நிமிஷம் படத்துல ஏதோ ஒன்று 5 நிமிஷம் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதோ நீ சொன்னீங்கன்னா அதை பார்த்து நம்மளுக்கு ஆஹா இவருக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் பிடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். இவ்வளத்தையும் விட்டுட்டு அந்த படத்துல பிஜிஎம் 2 பிஜிஎம் தான் இருந்துச்சு. படத்துல டோட்டலா 2 பிஜி தான். அந்த 2 பிஜியத்துல ஒரு படம் பூரா 2 தான் வரும். ஆனா அந்த 2 இல்லாம 3வது ஒண்ணு கண்டுபிடிச்சி கேள்வி கேட்கறீங்கன்னா சிறப்பான ஆலியா நீ அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும். அந்த மீம் டெம்ப்ளேட்டை உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுவதிலோ அல்லது வந்து உங்களுக்கு ஏதாவது என்னது பரிசளிப்பதிலோ மகிழ்ச்சி அடைகிறேன். சரி பிரகாஷ் ப்ரோ, வரப்பிரசாதம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பூராமே ஆபீஸ் பக்கமே போலங்க. நான் பரணிட்ட சொன்ன ரீசன் ஒரு வேலை சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த வேலை பர்சனலா இன்னைக்கு முடிஞ்சிச்சு. அதனால வந்து இன்னைக்கு அந்த முழுசா இன்னைக்கு பூராமே நம்மள அலக்கழிச்சு இறக்கி விட்டாங்க. அந்த ஒரு வழியா ஆனா வேலை முடிஞ்சிச்சு. பரணிக்கும் சுகனுக்கும் தெரியும் அந்த வேலை முடிஞ்சிச்சு இன்னைக்கு. அதனால ஆபீஸ் பக்கமே போல. நாளைக்கு தான் அது. நாளைக்கு படம் புது படங்கள் பார்க்கறனால இன்னைக்கு வனம் சங்கர வரப்பிரசாதுக்காரு முடி பண்ணான்னு தெரியல. டிசி மூவில என்ன அப்டேட் ப்ரோ வருது? பூக்கி மூவி கிளிம்ஸ் மாதிரி. பூக்கி மூவி டிசி லோகேஷ் கனகராஜ் ரூவா எது வருதான்னு யார் சொன்னா வருதுன்னு? கிளிம்ஸ் வருது, போஸ்டர் விட்டுருக்காங்களே பிரகாஷ். அப்படியா? நான் பாக்கலங்க, பாக்குறேன், பாத்துட்டு வரேன். நல்லா விட்டுருக்காங்க போஸ்டர். மங்காத்தாக்கு ஒண்ணு விட்டாங்களே, சீட்டு கட்டிலே ஏகேவோட இது தெரியுற மாதிரி, அந்த மாதிரி இதுக்கும் விட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு அது. வேலண்டைன்ஸ் டேக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு வீடியோ இறங்க போகுது. ரத்தா தெரிக்க ஏதோ ஒண்ணு இறங்க போகுது.
சம்பந்தமே இல்லாம நம்ம நினைக்கிறோமே இல்லாம. இந்த இப்ப 10வதுக்கு இந்த கேப்ல டாக்ஸிக் வேற அப்படி ஒன்று இறக்கி விட்டுருக்கானுங்களா. இப்ப நம்ம ஏதாச்சும் டஃப் கொடுக்க பண்ணியே ஆகணுமேனு ஏதாச்சும் ஒன்று இறக்குவாங்க. ஒரே நல்ல விஷயம் வாமிகா கேபி. அது உனக்கு கமல். ஏன் பல்தான் எல்லாரும் அழகா இருப்பாங்க பல்தான், பார்த்தா இல்லையா? எனக்கும் பிடிக்கும். எனக்கு பிடிக்காது ப்ரோ. இந்த உரியடி டைரக்டர் விஜயகுமார் என்ன ப்ரோ பண்றாரு? எதுவும் படம் பண்றாரா? அவரை பத்தி எந்த நியூஸும் இல்ல. இது பேட்ரியாட் பிடிஎஸ் பாத்தீங்களா யாராச்சும்? எஸ், நான் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. பரணி ப்ரோ நானும் பார்க்கல. ஏங்க நான் பார்த்தேன்னு சொன்னேன், நீங்க பார்க்கலன்றீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் பார்க்கல. அவர் கேட்டார்ல யாராச்சும் பாத்தீங்களான்னு. பரணி ப்ரோ நானும் பார்க்கல அப்படின்னீங்க. ஏங்க உங்ககிட்ட சொன்னாருங்க அவர் பார்க்கலன்னு. ஏங்க இதுக்கெல்லாமா மிரட்டுவீங்க பரணி ப்ரோ? இதுக்கெல்லாம் அடக்குமுறை பண்ணாதீங்க அவரே bro. நான் பார்க்கலன்னு சொல்லியிருந்தா பரணி பிரச்சனை இல்ல. எடுத்தறிஞ்சு பேசி த்ரெட்டன் பண்ணி இது பண்ணாதப்பா. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. பரணி வந்தாலே ஹர்ட் பண்றாரு, பரணி வந்தாலே திட்டுறாரு, மிரட்டுறாரு அப்படின்றாங்க. என்ன நீ பண்ணிட்டு இருக்க புரியல எனக்கு. அதாவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஏங்க எங்க மாதிரி நாமாவா இல்லையா? கோபால் bro எங்கன்னு பாருங்க, கோபால் bro எங்கன்னு பாருங்க. பாத்தியா அட் டைம்ல 3 பேர் சொல்றாங்க. நம்மளே சொல்லுவோம். ஆமா, என்னையவே நீங்க அடக்குமுறை தான் பண்றீங்க. நேத்து முந்தானேத்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா? அடக்குமுறையா? ஆமா, ஏதோ பார்த்தல பேசிட்டு அப்ப என்ன இருக்கீங்க. புரியல. யாரையாவது சொல்ல சொல்லுங்கன்னு சொல்ற, சொன்னா அப்புறம் அவங்க சொன்னா திருப்பி வந்து என்ன அடக்குமுறையா என்ன பேசுறீங்க, உயிரோட இருக்கணுமா வேணாமான்ற மாதிரி மிரட்டுற ஆதி திருப்பி. bro நம்ம ரெண்டு பேரும் ஏதோ என்ன பேசிட்டு இருக்கீங்க பண்ணி? கூட அபியூஸ் பண்ணாரு ஆதி bro. ஆமா, அபியூஸ் Abuse ஆ? பண்ணல. அபியூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. அவன் என்ன சொன்னா, அபியூஸ் பண்ணிட வேணாம்னு பாக்குறேன் அப்படின்னா அதுதான் மிரட்டல். நீங்க டைரக்டா அபியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கேஷுவலா வந்துடும், அது மேட்டர் கிடையாது. ஆனா அவன் என்ன சொன்னான்னா, அபியூஸ் பண்ற போறேன் அப்படின்னு மிரட்டினா. கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன்னு சொன்னாரு. ஆமா, ஏங்க அபியூஸ் பண்ணிடுவேன்றான், இது பண்றான். அப்புறம் அன்னைக்கு பொண்ணுங்களுக்கு அறிவில்லைன்னு வேற சொன்னான். கொஞ்சம் மோசமா தான் இருக்கான் வர வர. இல்ல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படிதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா விடுங்க. பத்தியா திமிரா பேசுறான். நீங்கெல்லாம் ஓப்பனா பேசிடுவீங்க, நான் பேச முடியாது. ஏன்னா ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாரு. ஸ்பீக்கர் மட்டும் இல்ல, இங்க இருந்துகிட்டே உங்களை அங்க தூக்கிடுவான் அவன், பெங்களூர்ல தூக்கிடுவான். அந்த மாதிரி ஆளாவன். இல்ல இல்ல மகீரன், நீங்க வந்துட்டு என்ன வேணா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எதுவும் அப்படியெல்லாம் கிடையாது மகீரன். ஆனா கொஞ்சம் அப்படி ஏங்க என்னைய திட்டினதுக்காக நான் ஸ்பீக்கரை கீழே ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா வந்து ஒருத்தர் வந்து பிரகாஷ் ப்ரோ AK64 அப்டேட் தாங்கன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, டாபிக்கை டைவர்ட் பண்ணிட்டு ஓட்டாப்ல சுமாரு அவரை பிடிச்சி கப்பைஸ் வச்சு மயிலாடுதுறையை கேளுங்க அப்படின்றாங்க. மயிலாடுதுறை அவர் நேத்தே சொல்லியிருந்தாரு. வீட்டுல சொல்லுங்க, சொல்றேன். போயிட்டாரு ஃபர்ஸ்ட் பூக்கில இருந்து ஆரம்பிச்சாரு, அப்படியே நிப்பாட்டிட்டாரு. சுமார் மயிலாடுதுறை சொல்லுங்க. மயிலாடுதுறை நேத்து கேட்டது ரிலீஸ்க்கு அப்புறம் நேத்துக்கே சொல்லிட்டாரு, ரிலீஸுக்கு அப்புறம் டேய், சொல்றேன். உன் பேரு சுகுமாரா? இப்ப சொல்றேன்னு சொன்னாரு, அது சொல்ல சொன்னாருன்றாரு பிரகாஷ். திருப்பி நீ திருப்பி நிப்பாட்டிக்கிட்டே இருக்க அவரை. ஓகே ஓகே. இப்ப சுகுமாரே தானே சொன்னாரு ஒரு இடத்துக்கு முன்னாடி, நான் சொல்றேன் இப்ப மயிலாடுதுறையோ வெயிட் பண்ணுங்கன்னு. அவரை சொல்ல சொல்லுங்க. சொல்லணும் வந்தவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு. அது ஹோஸ்டா உன்னோட வேலை, கோ ஹோஸ்டா நீ தான் சொல்லணும் அவர்கிட்ட. சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, ரிவ்யூ மக்கள் கேக்குறாங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ஸ்ல கேக்குறாங்க, அதை வாங்கி தர வேண்டியது யாரு வேலை? இரஸ்பான்சிபிளா. அஜித் பல்தான் நாளைக்கு அந்த ஸ்வீட்டி நாட்டு கிரேசி பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகலைங்க. கண்டிப்பா ரிலீஸ் ஆனா போவீங்க தான் நான் உங்களுக்கு கேட்டேன். கடைசியில ரிலீஸே ஆகலையா? என்ன போங்க ப்ரோ நம்ம அந்த பரணி bro படத்தோட போறாராம். டீசர் பார்த்தப்பயே ஏங்க இந்த இருங்க வந்துட்டாங்க, அவனை மேல தூக்கி விடுங்க அவன் சொல்லுவாங்க. ரிவ்யூ நேரம் காலையிலே மாத்திருப்பாங்க. ஆள் வரல. அவருக்காக தான் அந்த கேள்வி கேட்கறதுக்காக தான் அவர் இன்வைட் பண்ணிருக்கேன். அவன் தியேட்டர்ல தாங்க இருக்கவே செய்வான். மாவீரன் ரெண்டாவது time அவருக்காக போடுவாங்க, அவருக்காக தான் காலைல ரிவ்யூ பார்த்துட்டு. கொடுத்துருக்கேன், இன்வைட் டு ஸ்பீக் கொடுத்துருக்கேன். அவர் ஆள் மேல வரல, வந்தாருன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும். மாவீரன் accept பண்ணிட்டேன்.
யாரு விஷால் ப்ரோவா? விஷால் ப்ரோ காணுமே. பரணி ப்ரோ பாத்தீங்களா சாம்பிள் சம்பவம் காட்டுறாரு, அவன் கீழே கீழே தான் இறக்கி இருக்கான். விட்டு. ஒரு கீழே நிமிஷம் இறக்கி விட்டாரு பாத்தீங்களா பரணி ப்ரோ? ஓகே ஓகே. பரணி ப்ரோ நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், அது சீரியஸா எடுத்துட்டு இறக்கி விட்டு வேற ட்ரை பண்ண, அது மாவிலே கரெக்டா இறக்கி விட்டுருக்கீங்க. பிரகாஷ் ப்ரோ, ஏண்டா உனக்கு உனக்கு சூர்யா மேல கோவம் இருந்துச்சுன்னா அதை ஏன்டா மாவீரன் மேல காட்டுற? அதை மாவீரனே காட்டுவார்றா. நான் எதுவும் சொல்லலாமா வீரன், நான் எதுவும் பண்ணல. யூ நோ. ஆதி ப்ரோ இவரு அது கூட பரவாயில்ல ப்ரோ, எந்த அளவுக்கு வரணும் தெரியுமா, ராங்கி ரங்கம்மா சாங்கு எந்த படமும் தெரியாது, அந்த ஹீரோவும் தெரியாதுங்கிறாருங்க. அவன் தனுஷே யாருன்னு கேட்பான். சாரி ப்ரோ எனக்கு தெரியாது, ஹூ இஸ் தனுஷ் அப்படின்னுவான். மோசமான பையங்க அவன். வன்மம்னு வந்துருச்சு அப்படின்னா இறக்கிடுவான் கத்தித்திய கொண்டு. இப்ப வந்து புதுசா ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப சுரேந்தர் வந்தாரு, அவரையும் அமிச்சிட்டான். இல்ல இப்ப சுரேந்தர் வந்தாருல்ல, பேச ஆரம்பிச்சாருல, ஏன் அவர் அமிச்சு விட்ட கீழே? இருங்க, அவரை நான் அக்செப்ட் பண்ணேன், மேல வரல போல. எல்லாம் சேர்ந்து கேரக்டர் அசாசினேட் பண்றீங்க. ஏண்டா மேல வந்து அவர் பேச ஆரம்பிச்சாரு சுரேந்தர், திருப்பி அவரை கீழே அமுச்சு விட்ட. அது எப்படி இந்த ஸ்பேஸ்ல சுரேந்தர் இவரு மாவீரன் இவங்க மட்டும் கீழே போறாங்க, திருப்பி கீழே அமுச்சு விடுறாங்க, என்ன கதை? நான் என்னப்பா பண்ண உடனே எனக்கு ஏன்ப்பா அப்படி தூக்கி விட்ட சொல்லுப்பா. பாத்தியா, மாட்டிக்கிட்டியா? கேக்குறது சுரேந்தர் சுரேந்தர் பிரகாஷ் ப்ரோ டப்புன்னு தூக்கிட்டீங்க. ஏங்க, புரியல, இவ்வளவு நாள் நம்ம ஸ்பேஸ்ல பேசுறீங்க, என்னங்க எனக்கு புரியல, நான் என்ன வேணும்னா பண்ணிட்டு இருக்கேன்? வேணும்னாயா பண்ற நீ, ரொம்ப பண்றியா நீ வர வர. பண்ணல நீ, அவங்க எல்லாம் வேண்டான்னு பண்ற ப்ரோ. கர அப்டேட்டா 56 57 58 59 60 இருடா அடுக்காதடா செட் தோசையா வர. கீழே வந்து விஷால் வேற கை காட்டிக்கிட்டே இருக்கான், என்னை மேல தூக்குங்க, என்னை மேல தூக்குங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்கும் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல மௌனம் பேசி திருச்சியில எடுக்கலையா? எங்க ஏதாவது சான்ஸ் இருக்கா? எடுக்கிறாங்களா எடுக்கலையா பாக்கிறதுக்காண்டி ரொம்ப ஆர்வமா இருந்தேன். சுரேந்திர ப்ரோ உங்களுக்கு லிங்க் நான் அனுப்புறேன் ப்ரோ. சும்மாரியா சார் ப்ரோ, நாளைக்கு எப்படி பசா ஸ்வீட்டி கிரேசி நாட்டி ஃபர்ஸ்ட் பூக்கி ஃபார் எஸ்டிஆர் வாய்ஸ் ஓவர், அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள்லாம் பார்க்குறோம். விஷால் ப்ரோ ஆரம்பம் எஸ்டிஆர், மிடில் பாயிண்ட் எஸ்டிஆர், கமல் ப்ரோ, ஃபைனல் எஸ்டிஆர். கமலு ஆடு தானா வந்து தலைய வெட்டுன்னு இருக்கு. அதான் ஏங்க என்ன வருது இந்த படத்தை? விஷால் ப்ரோ ஆரம்பம் எஸ்டிஆரா, மிட் பாயிண்ட் எஸ்டிஆரா, முடிவும் எஸ்டிஆரா? போயே ஆகணும்ல. ஆனா எஸ்டிஆர் படம் மாதிரி இருக்கான். அப்போ இன்னும் போயே ஆகணும்ல. ஆக்சுவலா இந்த மயிலாடு பார்க்கணும், அது கண்டிப்பா பாத்துருவேன். ரிவ்யூ எப்படி இருந்தாலும் அதை போய் பாத்துருவேன் அந்த படத்தை. அது சரி. மயிலாடா? மயிலாஞ்சிங்க அது. மயிலாடு சூப்பர் சூப்பர். மயிலாஞ்சின்னு ஒரு படம் வருது, மயிலாடுன்னு ஒரு படம் வருது, ரெண்டுமே நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அந்த குரூப்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த அதாவது போலீஸோட 2ல நடிச்சாங்கல்ல, அந்த ஹீரோயின் நடிக்கிற படம் கிரிஷா குரூப், ரைட், கிரிஷா குரூப் அவங்க நடிக்கிற படம். அந்த படம் மயிலாஞ்சி, இளையராஜா மியூசிக் சார்ந்த படம். அது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, மயிலாடும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன் நான் 2 பேரும். அதுதான் அதெல்லாம். நான் கேட்டது கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, எடுக்க வாய்ப்பு இருக்கா? இருங்க, கூப்பிட்டுட்டே இருக்கீங்க நடுவில், எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சுரேந்தர் ப்ரோ, நீங்க நடுவில் பேசும்போது அஜித் பத்தா ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்காரு, அதனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. எடுக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா 2 ஷோ தான் எல்லா படத்துக்கும் போட்டுக்கிறாங்க. அந்த படம் என்ன படம், அந்த ஏதோ ஒரு படம், ஒரு ஷோ தான் போட்டுக்கிறாங்க, காதலர் தினம், மின்னலே. அதனால வந்து போடுவாங்க, ஏதோ டேர்ம்ஸ் யூஸ் சொல்லியிருப்பாங்க, ரேட் 100 ரூபா போட, 190 ரூபா 120 ரூபா போட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால கொஞ்சம் குழப்பத்துல ஓடிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகிரும், நைட்டுக்குள்ள தெரிஞ்சிடும். நைட்டுக்குள்ள சொல்லலைன்னா ரிலீஸ் ஆக டிடிஆர் அவ்வளவுதான். ஏன்னா நைட்டு 10-11 மணிக்கு தான் டைம் அவங்களுக்கு புக்கிங் ஓப்பன் பண்றதுக்கு. இல்லைன்னா அது ரிலீஸ் ஆகாது. நான் ரிலீஸ் ஆகாம போலான்னு பார்த்தேன், இடத்துல அதுக்காகவே வேணாம்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. சரி ரைட், இப்ப அஜித் பத்தன் சொல்லுங்க, வேற என்ன? ஃபங்கிக்கு ஷோ கொடுத்துருக்காங்களா? இல்ல 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 அஜித் பத்தன் இப்ப எதாவது கேட்டீங்க, சொல்லுங்க. ஏங்க ஃபங்கிக்கு சென்னையிலே ஷோ இல்லைங்க, அவர் மியூசிக் ஒரு பாட்டு கூட இல்ல ப்ரோ, அவர் மியூசிக் இன்னைக்கு சொன்னீங்களே, ஒரு பாட்டு கூட எதுவும் வரலையே, அதான் கேட்டேன். எதுவும் வந்த மாதிரி தெரியல. யாரு பல்தா? இளையராஜா. அது என்ன
அந்த இது பிளாட் சொல்லிருக்காரு மாறி பாத்தீங்களா? மஜாவா இருக்கு. இல்ல டைம் டிராவல் மாதிரி சொல்றாரு. அவருக்கு 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 அதே டைம் தெரியும். டிராவல் கிடையாதுடா, அது பீரியட் அந்த தான். காலகட்டம் டைம் டிராவல் கிடையாது. யாரா சொன்னது இல்ல, டைம் ஒரு டிராவல்? ஃபேண்டசி படம்னு சொல்லிருக்காருன்னு போட்டிருக்காங்க. அவர் இனிஷியல் டைமுக்கு போறாரு. ஃபேண்டசினா ஃபேண்டசி ஐயா அது கிடையாது. ஐயா விஷால் ஐயா, ஹிஸ்டாரிக்கல். அது அந்த டைம்ல போய் அப்பவே முடிச்சிடலாம்னா இங்க இருந்து போற மாதிரி இல்ல, அந்த டைமுக்கான ஆமா. டைமுக்கு காலகட்டம் கதை மாதிரி. ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசின்னு ஒரு ஜானர் இருக்கு. அது என்னன்னா, இப்ப ஹிஸ்டரியில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு அந்த ஹிஸ்டரியில இந்த விஷயம் நடக்காம இது நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்றதான் ஹிஸ்டாரிக்கல். இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் மாதிரி பண்ண போறாரு. ஓகே ஓகே, வாங்க வாங்க. அதெல்லாம் நான் பார்க்கல. சரி விடுங்க. ஓகே. இங்கிலீஷ்காரன் பாத்திருக்கேன். அதை வேணா சொல்ல முடியாது நம்ம. ஆனா சொல்ல முடியாது மாவீரன். ஹேராம்ல தான் நடந்துருமே கரெக்டா. காந்தியை தான் கொண்டுடுவாங்களே கரெக்டா. கமல் வந்துட்டு ஒரு கற்பனை தானே. எது கற்பனை? கோட்ஸே தானே காந்தியை கொள்ளுவாரு. அதுக்கு பேரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். கமல் ஒரு நிமிஷம் அதுக்கு பேரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், வரலாற்று புனைவு. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி. இல்ல கரெக்ட் இல்ல கமல். இப்போ கமல் கேரக்டர் ஃபிக்ஷனல். ஆனா இப்ப ஏன் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ் சொன்னா அதுல ஹிட்லரோட டெத்தையே மாத்திருப்பான்ல டாரன்டினோ. மஜாவா கிளைமேக்ஸ்ல தியேட்டர்ல வச்சு காலி பண்ணிருப்பானே. அப்புறம் பரணி இருக்காரா? ஒருத்தவங்க பேசணும். பேசுங்க விஷால், சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ பேசுனதுக்கு அப்புறம் நீ இருக்கியா ப்ரோ? அங்க இருந்தே கையை கட்டிட்டு பேசுங்க எப்பயுமே. பரணி ப்ரோ பேசுங்க. பரணி ப்ரோ கோச்சுக்காதீங்க. சொல்லுங்க அவர் பேசிட்டு பேசுங்க. நாதன் பிரதர், இது AK-64 அப்டேட் ஏதாச்சும் சொல்றீங்களா? பாத்தீங்களா, கீழே இருக்கும் போதே கேட்டாரு. அவருக்கு சொல்றப்ப நீங்க பதில் சொல்லலன்றதுனால இப்ப மேல வந்து கேக்குறாரு. டேட் சொல்றேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆனா டேட் சொல்றேன், அது சீரியஸா எடுத்துட்டா நான் பொறுப்பு இல்ல. ஒருவேளை வரலன்னு திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. 19ஆம் தேதி அப்படி வாங்கன்ற. சூப்பர். அந்த 2 லட்டு அதான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். AK-64 AK-65 ரெண்டுமே வந்து ஒரே ப்ரொடியூசர் தான், ஒரே ஆள் தான் தயாரிக்கிறாரு. அதனால அவருக்கு தான் அந்த 2 லட்டுமே. 65 சிவா தான், 64 ஆதிக்கு. ஒரே ஹீரோ தான். 65 சிவா, 64 ஆதிக்கு. இதுக்கு அனிருத்து, அதுக்கு வந்து மியூசிக் டேரக்டர் கன்ஃபார்ம் ஆகல, பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்குமே ஆரம்பிச்சுட்டாங்க. 65 வந்து அதுக்கு ரெண்டுக்குமே ஒரே ப்ரொடியூசர் தான். அதுக்கான க்ளூ போன போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிருப்பேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதுல இருக்கு ப்ரொடியூசர் என்ன ஏது நாங்க போன போஸ்டர்ல இருக்கு, அதுல பாத்துக்கோங்க. ரூரல் பேஸ்ட் மூவி தானே? ஆமா வீரம் விஸ்வாசம் மாதிரியான வீரம் விஸ்வாசம் மாதிரியான ஒரு லோக்கல் ஸ்கிரிப்ட். ரேஸ் ஜானர் மூவி பண்ணாருன்னா காமெடியா. ரேஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா, இது வந்து ஒரு சேஃப் ஜோன் தான் ப்ரோ. ஒரு நல்ல ரிலீஸ் டேட் வந்தா தமிழ்நாட்டுல நல்லா ஓடும். அவரு அதாவது லோக்கலா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் படம் பண்ணணும்னு ஏகப்பட்ட டேரக்டர் கதை கேட்டாராம். எதுவுமே செட் ஆகல. நான் வந்து இதுக்கு வேற வழியே கிடையாது, அங்கதான் போனோம். அங்க போனா நல்ல ஸ்கிரிப்ட் ஒண்ணு மாட்டிச்சான். அதனால சரி அவரே லாக் பண்ணிட்டாங்களா. அதாவது நீ படம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு, அதாவது இந்த சொக்கத்தங்க படத்துல வரும், முடிவு எடுக்கணும்னு உட்காந்துட்டு பேசினா முடிவு கிடைக்கும், முடிவு எடுத்துட்டு பேசினா முடிவு எடுத்ததுதான் கிடைக்கும் அப்படின்பாங்கல்ல. அந்த மாதிரி சிவா கூட படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கிராம சப்ஜெக்ட் கேட்டுருங்க. சிவா படத்துக்கு ஒரு மைனஸ் தான், அந்த டைலாக் சரியா எழுத மாட்டாரு ப்ரோ. அந்த இவரு டைலாக் எல்லாம் எழுதி பாருங்க, பாருங்க. வீரம் படத்துல பரதன் எழுதியிருப்பாரு, சூப்பரா எழுதியிருப்பாரு. விசுவாசம் படத்துல மணிகண்டன்ல இருந்து 5 பேர் எழுதியிருப்பாங்க, நல்லா எழுதியிருப்பாங்க. விசுவாசம்லாம் வேதாளம் மட்டும் தான் கொஞ்சம் டைலாக்ஸா பெருசா இருக்காது. ஆனா இந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். சிவா படங்கள் வசனம் நல்லா தானே எழுதுவாரு. வசனம் நல்லா இருக்கும். இருங்க அதெல்லாத்தையும் விடுங்க. இங்க கேட்க வேண்டிய கேள்வி வெற்றியை பத்தி கேட்க மாட்டாங்க. போய் இப்பயே போய் என்ன பிளாக் பண்ணிருக்க நான் கேட்க முடியாது. ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கரெக்டா சொல்ல போனா இதுதான் மார்ச்சா பிப்ரவரியா, ஒரு 8 மாசம் இருக்கா. நவம்பர் மாசம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு சிவா படம். ஓகேவா, இப்ப இவ்வளவு நாள் இருக்கு. சும்மா டெய்லி ஒரு மெசேஜ் சிவாக்கு, டெய்லி மெசேஜ் போடுங்க. டெய்லி படம் வெற்றி அடையனா வெற்றி வேண்டாம், வெற்றி அடையில வெற்றி வேண்டாம், வெற்றி 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 வேண்டாம்னு போடுங்க. ஆமா, வெற்றி வெற்றி வேண்டாம். டெய்லி 108 மந்திரம் மாதிரி 108 ஐடியில இருந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. 108 பிளாக் கிடைச்சாலும் பரவாயில்ல. என்ன ஒண்ணு நமக்கு பிளாக் கிடைக்கணும், இல்ல அவர் வெற்றி கூட சேரக்கூடாது. இந்த 2ல எதுவும் நடக்கணும். 2 பிரிச்சு விடுங்க. 2 நட்புக்கு ஒண்ணுன்னா என்ன தெரியுமா மச்சான், என்னமோ சொல்லுவாங்க பாட்டலாம். ஆனா உங்க நட்பை அவுட் ஆஃப் பிலிம்ல வச்சுக்கிங்க, படத்துக்குள்ள வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ட்வீட்டை போட்டு விட்டு ஏதோ ஒன்று பண்ணுங்க.
பண்ணி முடிஞ்ச அளவுக்கு, பிரகாஷ் அண்ணா, அதாவது இந்த வெற்றி பண்ண வேற படம் ஏதாவது சொல்லுங்க, சிவா இல்லாம. அவருக்கு ரொம்ப கம்மியான படம் தான் பண்ணிருக்காரு. காஞ்சனா பண்ணிருக்காரு, காஞ்சனா நல்லா இருக்கும். வேல் காஞ்சனா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கும். வேல் பண்ணல, அவரு வேங்கை பண்ணாரு. ஓ ஓகே ஓகே. ப்ரோ வேல் வேங்கையில அது ஆனா எனக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா சிவா படம் தவிர வேற எதுவும் பண்றது இல்ல. தெலுங்குல ஒரு படம் பண்ணிருக்காரு, அவர் சிவா கூட மட்டும் தாங்க டிராவல் பண்ணுவாரு. ஒரு படம் தெலுங்குல. நீங்க எப்படி பிரகாஷ், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இவர் வந்து சிவா வந்து கோல்டு மெடலிஸ்ட் சினிமாட்டோகிராஃபில. நான் அந்த ஆர்டிகல்ல ஏன் சிவாவை அடிச்சேன்னா, நான் இல்ல சிவாவை ஏன் ஆர்டிகல்ல அடிச்சேன்னா, அந்த கட்டுரை பெருசா போட்டு அடிச்சேன் அப்படின்னா, எப்ப நீ ஒரு 9 படம் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்க, அதுல சினிமாட்டோகிராஃபி உனக்கு எல்லாமே தெரியும். 9 படங்கள் பண்ணி அந்த 9லயும் சினிமாட்டோகிராஃபில ஒரு 4 படம் சூப்பராவே இருக்கும் சொல்ல போனா. அப்ப எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆளு ஃப்ரேம் வைக்கிறப்ப, மோசமான ஃப்ரேம் வைக்கிறப்பதான் நமக்கு விருப்பம். சாதா டேரக்டருக்குன்னா கூட விட்டுறலாம். இப்ப கேவி ஆனந்த படத்துல ஃப்ரேமிங் மிஸ்டேக்கே இருக்காது. ஏன்னா அவர் ஒரு டேரக்டரா இருந்தாலும், அவர் அதுக்கு மேல ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவர் டேரக்ட் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே சினிமாட்டோகிராஃபர் தான் வச்சு பண்ணாரு. ஆனா எல்லாமே பயங்கரமான ஒரு விசுவல்ஸ் இருக்கும் பயங்கரமா. ஏன்னா அவர் ஒரு பேசிக்கா ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிறப்ப அதோட கொஞ்சம் இன்புட்ஸ் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து கூடுதலா இருக்கும். நீங்க கூடுதலா இல்லைனாலும் பரவாயில்ல, மைனஸ்ல போட்டு பேக்ல போயிட்டே இருக்கேன். எனக்கு எந்த ஆங்கிள் விவேகம் பட கிளைமேக்ஸ்ல விவேகம் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். விவேகம் பட கிளைமேக்ஸ்ல ஐபேக்கு கீழே அந்த கேமரா ஆங்கில வச்சு விவேக் ஓபராய் கழுத்துல இருக்கிற மாதிரி ஷார்ட்டை ஓகே பண்ணது. கங்குவால பாத்தீங்கன்னா 4 ஷாட் எப்படி எந்த மனசாட்சி வச்சு அந்த 4 ஷாட்டை ஓகே பண்ணதுன்னு எனக்கு எல்லாத்தையும் தோணும். மோசமா ரஜினி என்னைக்கு அழுதாலும் நமக்குள்ள ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும். பெரிய பெரிய நடிகர்கள் அழுகிறத ரஜினி ரொம்ப ஈஸியா எமோஷனல் நம்மளால கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளு. ஆனா ரஜினி அழுகிறதே மீம் டெம்ப்ளேட் மாத்தினது வெற்றி. கீர்த்தி சுரேஷ் அந்த அநாத படத்துல இருக்கும்போது அவர் வந்து ஒரு இதுல அழுவுறத பாப்பாரு. அதை பார்த்துட்டு அவர் ஒரு தேமி அழுவாரு. அது லிப்டிக்கு தெரியும், பிரேம் மேக்கப் தெரியும், ரஜினியோட அழுக ரொம்ப சேர்க்க தெரியும். பிரேம் அப்படி ஒரு மோசமான ஒரு பிரேம் வச்சிருப்பாரு. நம்ம இங்க பிரச்சனை என்னன்னா, வெற்றி மட்டும் இல்ல, சிவாவும் தான். ஒரு வந்து எப்படின்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் டர்ன்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பேசிக்கா அது எல்லாமே தெரியுங்கிறப்ப உங்க ஃப்ரெண்டுங்கிறாலும் நீ அவர்கிட்ட எதையுமே கேட்கறதில்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்டு எடுத்தா நல்லா தான் இருக்கும். ஃப்ரெண்டு மேல முழு நம்பிக்கை. அவர் படம் எடுக்கிறாரு, படம் எடுக்கலன்னா டேரக்டா பச்சை துண்டை போட்டு விவசாயம் பண்றேன்னு திருப்பூர் போயிடுறாரு, ஈரோடு போயிடுறாரு, கோயம்புத்தூர் போயிடுறாரு. அப்படிப்பட்ட ஆளை போட்டு ஏப்பா ஃபர்ஸ்ட் இந்த விவசாயம், இயற்கை விவசாயம் அப்படின்னு போறவங்கள ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள கொண்டு வராதீங்கய்யா. இந்த இயற்கை விவசாயம், இயற்கை முறை பிரசவம் இதெல்லாம் நமக்கு இந்த செட் ஆகாத ஆட்கள். அதுல வினோத் சேர்ந்ததுதான். வினோத் கிட்டத்தட்ட பாதி அந்த கேங்கு தான், நாம் தமிழர் கேங்கு தான் வினோத்தும். அவரு தனிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஆனாலும் அவர் படங்கள் அதை காமிச்சிக்கிறது இல்லைன்னு தப்பிச்சுக்கிறோம் நம்ம. கத்துக்குட்டி டைரக்டர், அவர் பேரு ரா சரவணன், அவர் கேங்கு. வினோத்தோட எல்லா க்ளோஸ் சர்க்கிளுமே அப்படிதான் இருக்கும். இவர் வந்து சிவா வந்து தெரியாம அந்த ஃப்ரேம் ஓகே பண்ணல, அவரோட சைடாவே அவர் வேணும்னு நினைக்கிறது அதுதான் அப்படியே ஆரம்பிச்சுன்னா அதை எடுத்துறது தானே ஏன் வேணுன்ற மாதிரி தானே இவர் இருப்பாப்ல. புரியுதா? நான் தான் சொல்ல வரேன். அதை ஓகே பண்றதானா ப்ரோ? இல்ல அது உண்மைதான். நீங்க வேங்கை படத்துலயுமே பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில பாத்தீங்கன்னா அந்த பிரகாஷ்ராஜுக்கு தனுஷுக்கு இருட்டுல ஒரு ஃபைட் வச்சிருப்பாரு. காஞ்சனால இருக்க அதே லைட்டிங் தான் இங்கேயும் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா தனுஷும் பிரகாஷ்ராஜ் ஃபைட் பண்றதே தெரியாது. நார்மலா தனுஷ் வந்து அந்த சமயத்துல எல்லாம் தனுஷ் ஃபைட் பண்றதே வந்து கொஞ்சம் நமக்கு தனியா தெரியணும். ஃபைட்டை மாசினா பிரைட்டான சீன்ல தான் வைப்பாங்க. ஆனா இருட்டுல கிளைமேக்ஸ் வச்சு அந்த 2 பேரும் ஃபைட் பண்ண வச்ச ஐடியா யாரு? அங்க வந்து ஹரி கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவரு வெற்றி பண்ணாருன்னா விவேகம்ல அது பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கு. கேமரா ஓவரா ஹரி கூட பண்ணிருக்காருன்னா வெற்றியை புரிஞ்சிருப்பாரு ஹரிலாம். அதனாலதான் ஹரி அதுக்கப்புறம் வெற்றி கூட படம் பண்ணவே இல்லை. பிரியன் தான் அவர் டேட் இல்லாம ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் பிரியன் டேட் இல்லாததுனால தான் அதை பண்ணாரு. கடைசி அது ஒரு படம் பண்ணாரு, அதுலயும் பிரியன் இல்ல சிங் சாமி 2 அதுக்கப்புறம் பிரியன் இல்லங்க, பிரியனே இல்லங்க. அதுக்கப்புறம் பிரியன் இறந்துட்டாருப்பா. சிங்கம் 3 வரைக்கும் பிரியன் தான் நினைக்கிறேன். சிங்கம் 3 பிரியன் தான் நினைக்கிறேன். பூஜை வரைக்குமே அவர் தானே. பூஜை மேக்கிங் வீடியோ பாத்திருக்கீங்களா தோழர்? ஹரி நடுரோட்ல நின்று இப்படி வந்து இப்படி கார் போய் இப்படி போகணும் அப்படின்னு. ஆமா ஆமா, அது பாத்துக்கலாம், நல்லா இருக்கும். கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிருப்பாப்ல. ஆமா நல்லா இருக்கும், கெட்ட வார்த்தை பேசிருப்பாப்லன்றாரு. அப்படிதான் பேசுவாரு விஷால் ப்ரோ. அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா? மேக்கிங் வீடியோ. வணக்கம்னா அவ படம் வந்திருக்குப்பா, பண்டிகையை கொண்டாடுங்கள. பூக்கிதான் நான் ஃபர்ஸ்ட் போறேன். வணக்கங்கள், பண்டிகையை கொண்டாடுங்கள. சூப்பர். நம்ம தலைவன் படம் தான் வர மாட்டேங்குது, தலைவனை சுத்தி எல்லா படமும் வருதுப்பா. ஆளை விடுங்கடா. எப்பா ப்ரோ இப்படி ஆயிட்டீங்க விஷால் ப்ரோ.
இல்லப்பா இதுவும் நம்ம தலைவர் படம் தான், ஆட் பண்ணிக்கோ லிஸ்ட்ல. அப்படின்றீங்களா? ஆமா ஆட் பண்ணிக்கோ. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. சூப்பர். சுகுமார் அண்ணன் லிஸ்ட்ல போடு. ஆமாடா 4 சீன் அடுத்து சிம்பு தியேட்டர்ல பாக்குறதுக்குலாம் எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியாது. ஒழுங்கா போய் பாத்துக்க. கஷ்டம் தெரியுமா அதெல்லாம். அவரே அத்திவரதர் மாதிரி 14 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒருக்கதான் வெளியே வராப்புல. இந்த மாதிரி வரப்ப பாத்துக்க. அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி நடக்கும் போது அது நம்மளுக்கு பெருமையா இருக்காது ப்ரோ. அவர் ஃபேனா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கெல்லாம். ஆமா, ஆக்சுவலா நீங்க இதுலயே பெருமைப்பட்டு இப்ப ஏன் தெரியுமா அவர் ஷூட் போக மாட்டாரு? இப்ப இந்த விஷால் மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கே ஓகே தலைவர் படம் வந்திருக்கு, நான் போய் தியேட்டர்ல பாத்துறேன்ப்பா, ஜாலி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலப்பா பேசுறாங்கல்ல, இவனுக்கு என்ன இதுக்கே கேலப் போயிட்டானுங்க. இவனுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பண்றதே ரொம்ப அதிகம் போலன்னு அவருக்கு தோணிடுது. உயிருள்ளவரை உஷா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை வந்து கோட் பண்ணி அப்பாடா படம் வரலனாலும் இது வந்துருச்சு எப்போதும் தலைவா அப்படின்றாங்க. ஏன்னா உயிருள்ளவரை உஷா ரிவ்யூ ஒருத்தர் போடுவாருன்றதுக்காக ஒருத்தருக்கு ஃபேனா இருப்பீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. இவங்க கணக்காய் இவங்க இருக்கிற வரைக்கும் அவர் உருப்பட மாட்டாரு, அவர் இருக்கிற வரைக்கும் இவங்க உருப்பட மாட்டாங்க. சார் ப்ரோ நீங்களாம் ரொம்ப வருத்த விடாதீங்க. அவர் இதெல்லாம் அவர் ரெக்கார்டிங்லாம் அவர் ஸ்பேஸ் எல்லாம் கேட்பாராம், பாத்துக்கோங்க. கமல் விவேக் சொல்லுவார்ல இதுல அந்த பாளையத்தம்மன்ல, ஏன் டாடா யார் தெரியுமா, பெரிய பணக்காரன் தானே, செல்வந்தன் தானே, அவனே நான் டாடான்னு 2 டா போட்டு கூப்பிடுவேன்டா பண்ணுவார்ல, அந்த மாதிரி கேட்டா கேட்கட்டுங்க. ஆனா பிரகாஷன் இருக்காரா? பிரகாஷன் இந்த கராத்தே பாபு எப்ப வரும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அது எனக்கு அந்த ட்ரெய்லர் பிடிச்சது, ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி. எலெக்ஷன்ஸ் அவங்களே திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, சம்மர் டைம்ல எலெக்ஷன் பீக் டைம்ல விட போறாங்க. டிசியும் சம்மர்னு போட்டிருக்காங்க. இது கருப்பு கரை என்னதான கதை அப்படியே மாறும்ன்றீங்க. கருப்பு எங்க சம்மர்னு போட்டாங்க எனக்கு புரியவே இல்லை. எல்லாரும் கருப்பு போஸ்ட் போன கருப்பு வருது எல்லாரும். ஆமா கருப்பு ஏப்ரல் 10ல இருந்து ஏப்ரல் 30 போகுதாம்ல ப்ரோ அப்படின்னு ஒரு கேட்டாங்க. பதில் சொல்ற மாவீரன் கேட்டாரு. ஏப்ரல் 10 ஃபர்ஸ்ட் எப்பயா சொன்னாங்க, போட்டு நீங்களா அந்த சூரிய இந்த வருத்தப்பட வாலிப சங்கத்துல கட்டி வச்சு அடிச்சுட்டு பையன்ற மாதிரி கத்திட்டு இருப்பாருல, கட்டவே இல்லை கிளம்புடா போத அப்படின்னு, அந்த மாதிரி உங்களை சொல்லவே இல்லையா? சொல்றேன் ப்ரோ, இது வரைக்கும் அவங்க டேட்னு ஒண்ணு போடவே இல்லை ப்ரோ. படம் ஆரம்பிச்சதுல இருந்து நான் அன்னையில சொல்றேன் ஃபெஸ்டிவ் சூன் தான் போட்டானுங்க. ஆமா அவனுக்கு டேட்டே போடல. இந்த கவுண்ட் டவுன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அவன் என்னடா சொல்றது பிக்சர் இல்ல, நான் சொல்றேன் பிக்சர் இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஆர்ஜே முதல் முறையா ஒரு இயக்குனர் வந்து வீடியோ போட்டு அப்டேட் தான் கேட்க வந்தீங்க, நான் அதானே கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க, கிடையாது உங்களுக்கு அப்டேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல ஒரு டைரக்டர். எனக்கே அப்டேட் கொடுக்கல, நாம தான் அவங்க எனக்கு கொடுத்த பின்னாடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாப்ல. சோ அந்த படத்துக்கு போஸ்ட்போன் அந்த மாதிரியான வார்த்தை. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிலீஸ் ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் வார்த்தையெல்லாம் கேட்டா விஷால் வந்து ஹைட் அவுட் மோடுக்கு போயிடணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி வந்து சூர்யா ஃபேன்ஸ் வந்து அப்டேட் ரிலீஸ் இல்ல ரிலீஸ் டேட் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டா பேசாதீங்க. ஒருத்தருக்கு அவர் நடிக்கவும் போக மாட்டாரு, என்ன ஒன்னும் புரியல எனக்கு. ஹாப்பி எண்டிங்லாம் என்ன படம் சீக்கிரமே வந்துரும் அப்படின்னு நடிக்கிறாப்புல யாராவது வந்து கேள்வி கேட்டா. இல்ல விஷால் இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த கேள்விப்பட்டோட ஷாக்கிங் ஆயிடுச்சு. அது என்னன்னா அரசன் ஷூட்டிங்க அப்படியே விட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்களாம் அஸ்வத் மாதிரி. ஐயோ ஏற்கனவே விட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு அவரு திரும்ப பதில் சொல்லியிருக்காங்க. நான் எப்பயா ஷூட்டிங் போனேன் அப்படின்னு எனக்கு திருப்பு. ஆக்சுவலா அரசனோட இப்ப இவரோட பர்த்டேக்கு ஒரு விஷயம் போட்டிருப்பாரு யாரு, அஸ்வத். என்ன போட்டிருந்தாரு விஷால், அரசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப உங்களுக்கு என்ன அது, அப்ப என்ன சொல்ல வர்றாரு அதுல? ரெண்டு விஷயம். ஆனா என்னன்னா இப்ப ஃபைனல் இப்ப இன்னைக்கு ரீசெண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா அஸ்வத் கேட்டாராம், வேணா இப்ப வந்து அரசன் ஷூட் அப்படியே ஹால்ட் பண்ணிட்டு நேரா இதை ஃபாஸ்டா வேகமா முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் அரசன் போறீங்களா அப்படின்னு கேட்டாராம். ஆனா இப்பயே அரசன் போகல இல்ல. இப்ப என்னன்னா வெற்றிமாறன் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சிம்பு தானும் 3 பேர் ஒத்து வந்தாங்கன்னா அது பண்ணுவாங்க. வெற்றிலாம் பார்ட்டி வைக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல ஆக்சுவலா இது வந்து வெற்றிமாறன் ஓகே. சின்ன டவுட், அங்க கரெக்டா போயிருவீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா இல்ல
அத ஹால்ட் பண்ணிட்டு இங்க எதுக்கு போயிடுவாங்க. இல்ல ஒருவேளை இல்ல சுகுமார் ப்ரோ, ஒருவேளை அஸ்வத் மாலிக் எடுக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து வேகமா முடிச்சிருவாரு. ஏன்னா அவர் பாசிட்டிவா பேசி ஒரே நிமிஷம் பாசிட்டிவா முடிச்சாரு. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்க. ஒன்ன மட்டும் சொல்லிடுவோம், ஆளே வராம இல்ல அவர் முடிச்சிருவாரு. ஏன்னா சில பேருக்கு அந்த திறமை இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த பேர் என்ன, ஆதிக்க ரவிச்சந்திரன் இருக்காருல்ல, அவர் பாத்தீங்கன்னா சிம்புட்டப்பட்ட அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தோட இன்னொரு டார்ச்சர் என்னன்னா, இன்னொரு ஆள்கிட்ட ஒண்ணு போனாரு. சிம்பு படம் முடிச்சுட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு படம் போனாரு. என்ன படம்? ரெண்டாவது படம் இல்லங்க, ரெண்டாவது படம் பகீராங்க. பகீராவும் அப்படிதான். அந்த படம் போனாரு. அது முடிச்சுட்டு விஷால்கிட்ட போனாரு. விஷால் பாத்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் கண்ணு பிரச்சனை வந்து தூங்கிட்டே இருந்து ஷூட்டிங்ல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு. இப்படி அவர் பாதிக்கப்பட்ட ஆள் பூரா அப்படி பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த சைடு நிறைய பேர் சொன்னாங்க அஜித் கொஞ்சம் நிறைய இது பண்ணுவாரு ஷூட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஷூட்டிங் போனாருன்னா வந்து அவர் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு, அப்படி இப்படி எல்லாம் பார்ப்பாங்க, கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகுனாங்க. ஆனா இவர் 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அஜித் படம் டப்பு 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 முடிச்சிட்டாரு. ஒரே நாள்ல வந்து விடாமுயற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் பிளான் பண்ண ஷெட்யூல் வந்து ஷூட்டிங் சீனை போறாங்க, இவர் ஒரு வாரத்துக்குள்ள எடுத்து முடிச்சிட்டாரு. இப்படி பாக்குறப்ப அது ஒரு என்ன சொல்றது, அனுபவமே பாடம்ங்கிற மாதிரி அதாவது செந்தமிழும் நாப்பழக்கம் சிற்றமும் கைப்பழக்கம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சித்திரம் கைப்பழக்கம் மாதிரி வந்து படால்ட்டுன்னு வந்துட்டார்ல. அது மாதிரி அஸ்வத் மாரிமுத்துக்கு அந்த கொஞ்சி கொலாவி வேலை வாங்குற திறமை ஒண்ணு இருக்கு. சிம்புட்டு அது மாதிரி வேலை வாங்கினா நல்லா வாங்கிடலாம். அது வந்து இந்த கார்த்தி எப்படி சுந்தர்சி வேலை வாங்கினாரு, கூடவே இருந்து எங்க அதை தக்க ட்ரை பண்ணாரு. ட்ரிபிள் ஏல ஆதிக் ரவிச்சந்திரன் அவரு ஸ்டார்டிங்ல அவரு மொத படமே அப்படி பண்ணாரு. ஒரு மொத பட டேரக்டர் அப்படி பண்ண முடியாது. மொத படத்துல எப்பவுமே நாமம் போட்டுறாங்க. முதல்ல நீ ஸ்கூல் சேர்க்க போறீங்க அப்படின்னா ஸ்கூல்ல எப்படி போட்டு அந்த ஒரு ஸ்கூல் ஓனர் வந்து நம்மள்ட்ட ஒரு நாமம் போடுவாங்களோ, அதே மாதிரி எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் முதல்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நாமம் போடுவாங்களோ, அந்த மாதிரி எப்பவுமே மொதல் டேரக்டர் மட்டும் கொஞ்சம் விஷயம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பழகிட்டு தான் பண்ணணும். அந்த வேலை எக்ஸ்பீரியன்ஸான டேரக்டர் பண்ணணும். ஹரி பண்ணார்ல, ஹரி கோவில்ல பண்ணாரு பாத்தீங்கன்னா ஒரு வேலை. அதே மாதிரி கார்த்திட்ட வந்து சுந்தர்சி சூப்பரா வேலை பண்ணுவாரு. சுந்தர்சி முத படத்திலேயே கார்த்திட்ட பண்ணியிருந்தா அடி வாங்கியிருப்பாரு. அது மாதிரி சில டேரக்டர் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி எனக்கு அஸ்வத் மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போய் அது ஒரு வேற மாதிரி போய் ஆதி ப்ரோ சொல்லுங்க சுகுமார், பாத்துட்டீங்களா? பார்த்தேன். அவரும் ரத்தத்துல ஊறி போனார்ல ப்ரோ எஸ்டிஆர் எப்படின்னு. இந்த கான்டெக்ஸ்ட் வந்து கரெக்டான ஒரு எனக்கு எழுந்த சந்தேகம் உங்களுக்கு வந்துதான்னு கேட்கலாம் தான் பண்ண மெசேஜ் பண்ண ஆதி ப்ரோ. ஆமா அது கரெக்ட் தான். இன்னொன்னு பிரகாஷ் சொன்ன மாதிரி இப்ப அப்படி சும்மா இருக்காரு, அதனால நீங்க ஷூட்டிங் வாங்க, உங்களுக்கு இதை ஹால்ட் பண்ணிட்டு வேணா ஷூட்டிங் வாங்கலாம் அப்படின்னு கேட்டா, தம்பி ஏற்கனவே 2 months ஹால்ல தான்ப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு. மேபி ரிப்ளை ஷூட்டிங் வரலாமா வேணாமான்னு வேணா இப்ப யோசிப்பாரு. சரி இந்த ஷூட்டிங் போலாமா வேணாமா, வேணா இங்க ஒரு வாரம் இருந்து பாப்போமா எப்படி இருக்குன்னு அப்படின்ற மாதிரி வேணா நினைப்பேன். எல்லாம் ஓகே. அப்ப அந்த அரசனுக்கு வந்து ஃபயர் விட்டது அந்த தியேட்டர் வீடியோ செலிப்ரேஷன், அதுக்காக நாங்க நெருப்ப பூரா அப்படியே ட்வீட் போட்டதெல்லாம் என்ன பிரகாஷ் ப்ரோ, எந்த கணக்குல சேர்க்குது? அது புதுசு கிடையாதுல்ல, அது உங்களுக்கு காலங்காலமா பழகுனது தானே. கான்ஃபிடன்ஸ் தானே பண்ணாரு. 4 நாள் ஷூட் போயிட்டு பண்ற மாதிரியே இருக்கு. என்ன மனசே வலிக்குது. இல்ல டேய் நான் ஒரு நாளுமே விஷால் இருக்கிறவங்க எல்லாம் யார் உனக்கு டிராப்னு சொன்னது? விஷால் ஒரு நாளுமே அதை நிறுத்தி வச்சிருக்கோம். ஒரு நாளுமே பண்டிகை கொண்டாடணுமே விஷால். ஒரு நாளுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல பிக்சர் விட்டு பண்டிகை கொண்டாடணுமேப்பா. சந்திரா ஜாயின் பண்ணிட்டாங்க செட்ல, இவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க செட்ல. விஷால் ப்ரோக்கு நான் பாசிட்டிவா சொல்றேன். விஷால் ப்ரோ அநேகமா அந்த லவ் ஆஃப் காடும் சூர்யாக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். என்னது சத்தியமா புரியல மாவீரன். லவ் ஆஃப் காட் அது காட் ஆஃப் லவ்ங்க. ஏங்க உசுர வாங்குறீங்க? சரி விடுங்க மாவீரன். ஏதோ ஒரு லவ். அன்பு கடவுள் சிலம்பரசன் டைட்டில் போட்டுடலாம், கவலைப்படாத. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நல்லது நடக்கும். விடுங்க. எங்க நடக்கும்? டேய் நல்லது நடக்குமா? நீங்க வந்து உங்களுக்கு பணம் வர இருக்கிறதே நல்லதாண்டா இண்டஸ்ட்ரிக்கு. போகலாம் அந்த பக்கமா வந்திருக்கு. ஆதி ப்ரோ இப்பெல்லாம் பேசாதீங்க. இன்னைக்குதான் நாளைக்கு ரிலீஸ், 2 நாள்ல படம் ரிலீஸ் இருக்கு. எனக்கு புரியல என்ன நல்லது இல்ல. அதை கரெக்ட், சுகுமார் சொல்றதுதான் கரெக்ட். உனக்கு இன்னும் நல்லது நடக்கணும். அதான் நாளைக்கு ரிலீஸ் இருக்குது, நீ போய் போறேன்னு கேல போயிட்ட, ஜாலி ஆயிட்ட, அப்புறம் என்ன உனக்கு நல்லது? உனக்கு தான் இதுவே போதும்ல. ஒழுங்கா எடுத்துன்னு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ போடு. நீ வழக்கம் போல சூப்பரா பண்ணிருக்காங்க பிரான்ஸ். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சம படம் வந்திருக்கு, இன்னைக்கு சிம்பு சார் படம் வந்திருக்குன்ற மாதிரி போய் இதுலயே கேல போய் நீ பேசிடுவ. இல்ல அந்த எனக்கு பிடிச்சிரும் எப்படியும் போக்கி. இன்னொன்னு ஓப்பனிங்கே இதான். தேங்க்ஸ் ஆதின்னா சிம்பு ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ் படங்க,
அப்படின்றத நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். இந்தா இதுதான் வந்துருச்சுல்ல, அப்படியே ஆனா நீங்க பிதாமகன் சூர்யா மாதிரி ஆரம்பத்துல என்னப்பா எங்கேயும் தானே கிளம்பிடுவான். சொன்னீங்க. சிம்போட பிலிமோகிராஃபில ஆர்எம்எல் ஆட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சும்மாதான் உண்மையா சொல்றீங்க நல்ல நினைச்சேன். படம் தான் அது. அப்படி வாங்க. என்ன விஷால் ப்ரோ, இல்ல அவ்வளவுதான், புரியலையே. இதாங்க ஆட் என்னப்பா பண்ணாதான் ஒரு படம் ஆக்டிங் கொண்டாட அந்த போடுறீங்க. முடியும். புதுப்பேட்டையில டைலாக் வரும்ல, என்னப்பா உண்மையிலே கேக்குறான் சும்மா கேக்குறான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி. இல்ல விஷால் ப்ரோ அப்படி வாங்க, அவ்வளவுதாங்க, ஆக்டிங் வேற இப்படி எல்லாம் போடுறீங்களே. பண்ணாதாங்க, இப்படி எல்லாம் இங்க பாருங்களேன், இப்படி எல்லாம் பண்ணாதான் அப்ப உங்களால பூக்கி இதுக்கு வர வந்துருமே, முடியுங்க. அப்ப பூக்கி அவ்வளவுதான், லிஸ்ட்ல வர வந்துருமே. வேண்டியதான். பூக்கி மட்டும் இல்ல, பூக்கி லிஸ்ட்ல அரசன் சேர்த்துருவாங்க. வந்துரும், ராம்குமார் படம் வந்துரும், அதான் போஸ்டர் வந்துருச்சுல்ல, அது வந்துரும், எல்லாமே மோஸ்ட் வந்துரும். வாண்டட் ஸ்டூடெண்ட் இஸ் எஸ்டிஆர்ன்றீங்களா? ஓகே, எல்லாமே நடக்கும். இப்ப பாத்தீங்களா மத்த fight மாதிரி சேர்த்துக்கிட்டே போங்க. கோவாவே இப்படி பண்றது பண்ணி தான் உங்களால வாழ்க்கையில 50 படத்தை கொண்டாட முடியும் பிலிமோகிராஃபில. ஆமா, இந்த மகால கூட மாதிரி நடிச்சிருக்காரு கோவாவே அவரு. பண்றது கிடையாது. எதுலன்னா மகா ஆமாங்க, ஆமா, மகா மகா மட்டும் இல்ல, சேர்க்கணும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, மகா மாநாடுன்னு ஒரு படம் ஆட் ஆயிருக்கும் பிலிமோகிராஃபி. எனக்கு புரியலையே, அதுல எப்படி கணக்குல சேர்க்கறாங்க? இல்ல பிலிமோகிராஃபில கோவாவே சேர்த்துப்பாங்க. நாங்க எல்லாத்தையும் சேர்த்துப்போம். ஆமா, பிலிமோகிராஃபில மகா மாநாடு எல்லாம் வந்துருங்க அடுத்து கொஞ்ச நாள்ல. ஏங்க அது எடுக்கலாம் யாருங்க, நினைச்சாங்கல்ல, யார் அவர் ஏங்க புரியல, விக்கிபீடியா இப்ப பேஜ்? எடுக்கலாம்னு நினைச்சா, எனக்கு புரியல, எடுக்கலாம்னு நினைச்ச மத்த படம் எல்லாம் வந்திருக்கு. சத்தியமா அப்ப இது தெரியல அவர் வராதா? விக்கிபீடியா இதுவும் பேஜ் வந்துரும். யார் ஹேண்டில் பண்றாங்கன்னு. ஆனா இதெல்லாம் தப்புங்க. அவரே தாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு, அவரே போட்டு வச்சிருவாருங்க. எந்த அளவுக்கு பேசுறீங்க? சரி, வேற டாபிக் கம்பேக் போலாம். அதான் தயவு செஞ்சு போங்க, அப்புறம் நான் இன்னும் பேசுவேன். சரி, ஓகே, கேப் வந்ததுனால இதை சொல்லிடுறேன். ஸ்பைடர் நோயரோட அந்த அத போபா, நீ அவன் எவ்வளவு பிரச்சனையில இருக்கான், நீ வேற நீங்க கேப் விட்டதுனால தான் சொன்னேன், நடுவுல சொன்னேன்னா வந்துட்டு வன்மத்தா கேக்குறேன், எஸ்டிஆர் பத்தி பேச விட இப்படி எல்லாம் எதையாச்சும் பேசுற அப்படின்னா, இப்படி எல்லாம் ஏதாவது பேசுறேன்னா கேப்பே விடாம பேசிட்டு இருக்கோம் நாங்களே. நீ பேச சுகுமார் ப்ரோ, எதையாவது ஒரு அப்டேட்டை கூட்டு வரோம். லீட் ஆக்டரா பண்ணது வந்து 25-26 மூவிஸ் தான் வரும். இந்த காக்கா முட்டை, கோவா இதெல்லாம் இதோ ஆட் வந்துட்டாங்களா பண்ணாதான் வந்து ஷாமு? ஷாமுக்கு வேற வேலை கிடையாது. ஷாம், நீங்க இப்ப என்னைக்கு சும்மா இருந்தீங்களா, இப்ப ப்ளூடிக் வேற வாங்கிட்டீங்க, இன்னும் பேசுங்க. அட போங்க. அட விஷால், எல்லாருமே அப்படி இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க சார், விஷால், எல்லாரும் பேசிட்டாங்க, ஒரு நிமிஷம் சார், Bro, ஒரு நிமிஷம் சார், கேளுங்க சார், ஒரு நிமிஷம் சார். முன்னாடியாச்சும் கேமியோ. இல்ல ஷாமு, அதுலயும் நீங்க வந்து 13-14 படம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கையில உங்க அப்பா வந்து தம்பி வாமா ஷூட்டிங்க்கு அப்படி ஓரமா நில்லுமா அப்படின்னு சொன்னப்ப நடிச்சது, அதுல அது போயிரும். இதெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா மொத்தமா ஒரு 10-12 படம் தான் மிஞ்சும். அந்த மீம் இப்ப பார்த்தாலும் எனக்கு செம ஃபன்னா இருக்கும். அப்பா வேலை பாக்குறாரு, சைலண்டா இருமா. உதவி சிலம்பரசன் இருக்குமே, அதானே தோழர். மேல எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, ஷாம் ப்ரோ ஸ்பீக்கிங். நான் அப்பயே நினைச்சேன் கண்டிப்பா இதையாவது தூக்கிட்டு வருவாரு. ஆமா, இவருக்கு வேற வேலையை நாங்களே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். வந்து அது ப்ரோ 12 படம் தான் இருக்கும், அது எங்களுக்கு தெரியும், தெரியாதா? ப்ரோ நல்லா மாட்டீங்க சார் ப்ரோ. வடச்சட்டி டெம்ப்ளேட் தான், முதுகு குத்து நாலா பக்கமா அடிச்சாலும். ஏங்க அவன் தான் அதான் முரட்டு முட்டா பர்த்டேக்கே கொடுத்துட்டானுங்க, we are fan of சிம்பு not சிம்பு மூவிஸ் அப்படின்ட்டான். அவ்வளவுதான் மேட்ரு. அது 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 இவரோடது விஷால் ப்ரோ, எனக்கு தெரியும் அது யாரோட லைன். அது 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 வந்து நாங்கள் நடிகரின் ரசிகர்கள் இல்ல, நல்ல மனிதரின் ரசிகர்கள்ன்ற மாதிரி அப்படியே உருவிக்கிட்டாங்க. அங்கிருந்து இளநி போட்டு எல்லாத்தையும் கயிறு கட்டி இழுக்கிறதாண்டா அவங்க வேலையே. அது மணிகண்டன் ஒரு இருப்பார் ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையன் இந்த ரீல்ஸ் பண்றவரு, அவர் எஸ்டிஆர் ஃபேனு, அந்த பையன் போட்டிருந்தது. ஏங்க நான் அதை சொல்லுங்க, நீங்க வேற ஏங்க. மனசெல்லாம் வலிக்குது, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. சூர்யா ஃபேன்ஸ்லாம் அதுதான், கொஞ்சம் காமா இருங்க, எதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நாங்க. விஷால் ப்ரோ, சூர்யா ஃபேன்ஸ் நாங்கெல்லாம் சீட்டாக்கு தான் நன்றி சொல்லியாகும். ஆமா, வாழ்க்கையிலே ஒரு நல்ல நல்ல விஷயம் சீட்டா உள்ள வந்து அவரோட மாத்தி விட்டதுதான். கங்குவா ஹிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி யோசிச்சே பார்க்க முடியல. சிவாவோட 3 ஃபிலிம் டீல் சைன் பண்ணிருப்பாங்க. 2, 3, 4, 5 நல்ல வேலை அதெல்லாம் நடக்கல. ஏங்க அதுல இந்த கார்த்திக் கேரக்டர் பேர் என்ன மறந்து போச்சு, சூரசம்சாரமா என்னது, ரத்தா ஹாசன். இல்ல புரியல. உங்களுக்கு கோயில் ஐயோ கமல், கங்குவாலாம் ஹிட் ஆயிருந்துச்சுன்னா உனையெல்லாம் கையிலே பிடிச்சிருக்க முடியாது ஐயா. விஷால் ப்ரோ எனக்கு என்ன தெரியுமா இல்ல குபீர்,
லோக்கி நினைச்சிருமா, டே நான் எப்படி இதை காட்டணும்னு நினைச்சிருந்தேன், நீ என்னடா ஏதோ மண்டை ஓட்டெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க. கமல் ஆக்சுவலா நான் கூட அன்னைக்கு ஃபீல் பண்ணேன். நான் லோக்கி இன்னைக்கு போற போக பார்த்தா அதுக்கு சிவாவே பரவாயில்ல தோணுது. லோக்கி இப்படி தமாசா காமிச்சிருக்க மாட்டாமா விரும்பும். கார்த்திக் ஒரு கெட்டப் போட்டு விட்டானே QR கோட தலையில போட்டு, அந்த மாதிரி தமாசா இருந்திருக்காது லோக்கி. நான் சொல்றது புரியவே இல்லையா? லோக்கி எழுதவே இல்லை. கங்குவா அவுட் பார்த்துட்டு சூர்யா வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரா இவர சிவா கிட்ட. ஆக்சுவலா அது வந்து ஒரு படத்துல அந்த சீனாவே வந்திருக்கு. அட்டகத்தி படம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு, அட்டகத்தி படம் பாத்திருக்கீங்களா? அதுல வந்துட்டு தினேஷ்க்கு ஹேர் ஸ்டைல் வெட்டிச்சோன்னு தினேஷ் வந்து பண்ணி வச்சிருக்க. என்னன்னா இது அதுதான் நடந்தது உண்மையிலே. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. அதுவும் குறிப்பா எந்த சீன் தெரியுமா? ஏ கமிஷா, அந்த சீன் தான். இல்ல சுகுமார், நான் சொல்றேன், அதுல தினேஷ் பேசுறது ஹைலைட் இல்ல. அதுக்கப்புறம் இந்த சலூன் கடைக்காரர் சொல்லுவார்ல, சூப்பரா இருக்குப்பா, தம்பி அழகா இருக்குப்பா, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு ஸ்டைலா சொல்லுவாரு. சூப்பரா இருக்குப்பா. ஐயோ கடவுளே. ஆனா உண்மையிலே அந்த ஸ்லாங்க யோசிச்சாரு பாத்தியா? அது எடுக்கும் போது எனக்கு அதையும் பார்த்துட்டு ஞானவேல் சொல்லியிருக்காரு பாத்தியா, அந்த மாதிரி வந்துட்டு உங்களெல்லாம் வந்து இதுல சந்திக்கிறேன்னு. அவரோட உண்மையிலே அவரோட ஆனா வந்து யாருமே ஃபுல் வெர்ஷன் பார்க்கல, எல்லாம் கட் பண்ணி பிசினஸ் கட் அந்த மாதிரி தான் பார்த்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபுல் வெர்ஷன் பார்த்தாங்களா சவுண்டோட? இதையும் பார்த்துட்டு ஒரு ஆள் அடுத்த படத்துக்கு பாத்துக்கோங்க. இப்ப நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு புரியல. பரணி, நான் ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. சொல்ல ஏன் கேக்குறேன்னா, ஒருத்தர் கூடவா தொடல இந்த சவுண்ட்? அதுக்குதான் லிசனர் கம்மியா இருக்கும். அதர் லிசனர்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல சவுண்ட் இஷ்யூ தெரியல, அது ஏன் வந்து நோட் பண்ணலன்னு. அது மிக்சிங்ல சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. டிஎஸ்பி டே கொடுக்கும்போதே யோசிச்சிருக்காங்க. விஷால் ப்ரோ சொல்லிருங்க. ஆனா இவ்வளவு நேரம் நடந்ததுல இப்ப நடந்த கான்வர்சேஷன்ல பரணி ஒரு பக்கம் அப்படியே மைக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு குஷியா அப்படியே அந்த எப்படி சொல்றது, வடிவேலு அந்த தில்லாலங்கடியில வந்து அந்த கார் மேல அது ஒண்ணு, இன்னொன்னு தில்லாலங்கடியில வடிவேலு அந்த கார் மேல தமனாவை பார்த்தோன்னே கார் மேல அப்படியே உருண்டு புரண்டு அப்படியே ஆடுவான்ல, அந்த அந்த ஒரு இதுல பேச வந்தா வந்து எதுவும் பேசாதன்றீங்க. சரி, அன்சென்சார்ட் வெர்ஷன் பாத்தீங்களா? அன்சென்சார்ட் வெர்ஷன் நான் பார்க்கல. அந்த ஒரே ஒரு சின்ன இது மட்டும் பார்த்தேன். லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வர அந்த டைலாக், அதுக்கப்புறம் நடுவுல வந்துட்டு அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் இது போயிட்டு அவங்க பார்ட்டி வந்து போய் கொடுப்பாங்கல்ல, அப்போ ஒரு வேர்டு மியூட்டா இருக்கும். அது ப்ரொடக்ஷன் ஹவுஸே போட்டாங்களே. ப்ரொடக்ஷன் ஹவுஸே போட்டாங்க. அது அண்ணா இது போட்டாங்க ப்ரோ. அந்த போஸ்ட் ஆபீஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதையும் போட்டாங்க, அந்த பார்ட்டி பேசுறதையும் போட்டாங்க, சென்சார் அன்சென்சார்டுன்னு. அப்படியா? ஓகே ஓகே. அதான் அந்த பார்த்தேன், ஃபுல்லாலாம் நான் பார்க்கல. அப்புறம் நான் இப்ப சொல்ல வந்தது வந்துட்டு ஸ்பைடர் நாயர் அந்த வெப் சீரிஸோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொரட்டு மாசா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாராவது பார்க்கலன்னா பாருங்க. எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு நிக்கோலஸ் கேஜ் இந்த கூட்டத்துல ஸ்பீட் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணாரு, அதை அப்படியே கடந்து போயிட்டீங்க. கங்குவா அண்ணாத்தையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கோங்க. நம்ம சிவா வந்து எப்படி மயக்கம் போட்டு மயக்கி வச்சிருக்காருன்னு பாருங்க. இல்ல பிரகாஷ், இந்த நீங்க கேள்விப்பட்டே உங்களுக்கு எப்படி? அவர் மட்டும் என்ன, அதுக்கு முன்னாடி மிஷன் இம்பாசிபிளும் இதுவுமா பார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பேசாம ஒண்ணு இல்ல. என்ன கொடுமைனா இது பாருங்க, கமர்ஷியலா வில்லேஜ் சப்ஜெக்ட் எடுத்து இது ஹிட் அடிக்க போகுது. இத மாதிரி திரும்ப பாத்தீங்கன்னா எல்லாம் அதை பார்த்து இன்னும் 2 பேரும் வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அவங்க திரும்ப சூடுவாங்க போறாங்க. அதை பார்த்து அதை பார்த்து இன்னும் 2 பேர்லாம் இல்ல, அவரே தான் திரும்பி கொடுப்பாரு. அவரு கொடுத்து அவருக்கு ஹிட் ஆகி அவருக்கு ஹிட் ஆகி வேற யாராவது திரும்ப இவரு மட்டும் பேக் டு பேக் 2 பிளாக் பண்ணிட்டு திரும்ப ஸ்டாக் வந்துருச்சு போல இருக்கு. அது வெளியே போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி தானே. பாருங்க, யாராவது பெரிய ஹீரோ 2 பேரும் தலையை கொடுக்க போறாங்க.
அண்ணாத்தேல பட்டதோட காலம் இருக்கு இருங்க, அதெல்லாம் வந்துட்டு காலம் இருக்கு, மண்டைய களம் அதெல்லாம் இருக்கு. இன்னும் ஒரு 10 ஆனா வருஷம் மண்டைய பாத்துக்கலான்ற மாதிரி ஆயிடும். மண்டைய கொடுத்த உடனே அது இருக்கு மொத்தமா பாரு, அடிச்சிருவாரு. திருப்பி வந்து இவரு சரி மாப்பிள்ள வா நீ இருங்க நம்ம சொல்றேன். டீம் அப்படின்னு சொல்லி ஹிட் ஆச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு வந்துட்டு லீஸ் எடுத்தது தான். அதுக்கப்புறம் வேணா வேற யாரும் எடுத்துன்னு போங்க இல்ல அவரை. எஸ்கேவோட டாக்ஸ் எல்லாம் போச்சுல ஆனா சிவாக்கு விட்டு தோல்விதான் அது சிவாக்கு இவர் விதிவிலக்கு ப்ரோ. பட் படம் ஹிட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா வேற ஹீரோ யாருன்னா இவரை தூக்கி உள்ள போடுவாங்க. அப்புறம் தான் தெரியும் தலைவனோட இது நடக்க போகுது. ஆனா வேற ஹீரோ இல்ல போடுறதுக்கு இங்க விட்டாதானே இல்லங்க, போவாரு. நான் சொல்றது போனா அடுத்து வந்து இந்த 6 மணிக்கு மேல நீ மாப்பிள்ள முகத்தை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளி ஹீரோக்கு போன உடனே அங்கதான் கூத்து இருக்க போகுது. என்ன மாய மந்திரமோ தெரியல, நடக்கட்டும் பாப்போம். சரி ஃபர்ஸ்ட் நடக்கட்டும். அது அந்த பிரகாஷ் ப்ரோ, ஆனா உண்மையா சொல்றேன் பிரகாஷ் ப்ரோ, இப்பயோ சொல்றேன், இந்த வேளாமறிவு படத்துல வர அந்த டாங்லி கேரக்டர் தான் அவரு. நான் நேர்ல பார்த்து நான் பேசுனது வச்சு சொல்றேன். என்னதான் அவர் மேல இதுவா இருந்தாலுமே, விமர்சனம் இருந்தாலுமே, என்னதான் இருந்தாலும் நேர்ல அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுங்களேன். ஒன்னும் ரொம்பலாம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டீங்கன்னா அவருக்கு கூப்பிட்டா நீங்க போயிடுவீங்க. அப்படியே வாங்க நம்ம கூட ஒர்க் பண்ணலாம், அப்படியே ஒரு படம் பண்ணலாம். எப்ப இது வந்து இல்ல எப்ப எனக்கு மன வருத்தமா இருந்துச்சுன்னா, இந்த ஒரு பாட்டி காம்பி வரும்ல, எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு கிளாஸ் ஊத்து அப்படின்னு பாயச விரும்பி கேட்டாருன்னு சொல்லும் போது வந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு என்னன்னா, கங்குவா ரிசல்ட்டுக்கு அப்புறம் கோவிலுக்கு சிவா சூர்யா கூட்டு போனாரு. ரிலீஸுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவ்வளவு ட்ரோலுக்கு அப்புறம் எனக்கு பார்த்தேன், ஆட்டா பாவி சூர்யா பார்த்தா உனக்கு பாவமா இல்ல இருந்துச்சு. எனக்கு கோயில் கூப்பிடுற வரைக்கும் இருந்துச்சு. ஆனா கோயிலுக்கு 2வது தடவை 3வது நாள் கூட்டு போனார்ல, அப்பயே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் போயிடுச்சு. ரஜினி சிவாலாம் ரஜினி வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி இன்னொரு படம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாருங்க. அண்ணாத்தை முடிச்ச உடனே அது என்னன்னா பயங்கர ரிலீஸுக்கு அப்புறம் கூட இத்தனைக்கு நான் சொல்றேன், ரிலீஸ் நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமும் ஆப் ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல எல்லாம் ப்ரோமோட் பண்ணாரு. அது நான் சொல்றேன், இங்க யாருமே சிவா கூட பேசுனது இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல. அவர்கிட்ட பேசி பாருங்க. ரஜினி சீரியஸாவே அவர் இன்னொரு வாட்டி சிவா கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படியே போய் டாக்ஸ் போய் கடைசியில சௌந்தர்யா தயாரிக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் வந்துச்சு. சௌந்தர்யா தயாரிப்புன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணனால கொஞ்சம் ப்ராஜெக்ட் குழப்பம் வந்து வெளி ப்ரொடியூசர் ஒத்துக்கல. இன்னொரு 2-3 ப்ரொடியூசர் வந்தாங்க, சௌந்தர்யா பார்ட்னர் சேர்க்கறதுக்கு ஒத்துக்கல. இல்லைன்னா திரும்ப நடந்திருக்கும், அண்ணாத்த காம்பினேஷன் நடந்திருக்கும். இப்பயும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு 173 போக கூட. எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, என்னன்னா சிவாட்ட போறப்ப மட்டும் படத்தோட ரிசல்ட் பார்க்காம அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அது என்ன கதை? அது என்னதான்? அதுதான் சொல்றேனே விஷால், ஒண்ணு இல்ல, ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசுனா 5வது நிமிஷம் நீ வந்துட்டு அவர் கூப்பிடும் போது வந்து பண்ணலாமா அப்படின்னு பண்ணலாமே சொல்லலாம் வேணாம். ஆனா சீரியஸா என்னன்னா, கிராமத்து சப்ஜெக்ட் பண்ணணும்னு நிறைய ஹீரோக்களுக்கு விருப்பங்க. இங்க தெலுங்குல ஒவ்வொரு ஹீரோக்களும் 4 படம் பண்ணிட்டு ஒரு படம் பயங்கரமான ராவான கிராம சப்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, ரூரல் சப்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்லைன்னா கமர்ஷியல் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ணிடுறாங்க, ஏதாச்சும் ஒரு சிட்டி சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. தமிழ்ல எல்லா ஹீரோக்களுக்கும் டாப் ஹீரோக்களும் அது பண்ணணும்னு ஆசை. ஆனா அதுக்கான பர்ஃபெக்ட் டேரக்டர் இல்ல. அதுல ஆல்ரெடி எடுத்து சக்சஸ் ஆன ஃபார்முலா வந்து சக்சஸா இவர் ஹிட் ஆக்கிட்டாரு அப்படிங்கிறனால அவர் நம்பிட்டு இருக்காங்களே தவிர, உண்மை அதுதானே தவிர வேற யாரும் இல்ல. முன்னாடி கேஸ் ரவிக்குமார், ஹரி அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கேஸ் ரவிக்குமார் இருந்தாரு, இன்னொருத்தர் கூட இருந்தாரு ஹரி. ஒரு முக்கிய லிஸ்ட் சேர்க்காதீங்க, அது ஒரு குறிப்பிட்ட அது ஒரு ஜானர், முக்கியங்கிறதே ஒரு ஜானர், அதை விட்டுருவோம். அந்த பீரியட் ஒரு 4-5 டேரக்டர் 2-3 டேரக்டர் தான் வச்சுப்பாங்க. ஆக மொத்தம் ஒரு டிகேடுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த டிகேட்ல அந்த சப்ஜெக்ட்ல பாண்டியராஜ் மட்டும் ஒருவேளை அந்த ரூட்ல ஹிட் அடிச்சு போயிருந்தாருன்னா அவர் அந்த சிவா போட்டிக்கு வந்திருப்பாரு அந்த இதா. ஆனா அவர் ஏதாவது ஒரு வகையில சொதப்பிடுறாரு. அந்த 100% ஹிட் ஆகுற டேரக்டர் இங்க ரொம்ப கம்மி. ஆனா எல்லா ஹீரோக்களுமே கிராம சப்ஜெக்ட் படம் பண்ணணும்னு ஆசை. இப்ப அஜித்துமே என்னன்னா திரும்ப சிவா கூட படம் பண்றதுக்கு என்னன்னா அடுத்து பேக் டு பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் பண்றோம், ஒரு கிராம சப்ஜெக்ட் படம் பண்ணலாம், இல்ல லோக்கல் ஒரு படம் பண்ணலாம். 2-3 டேரக்டர் கதை கேட்டாரு. 8 தொட்டாக்கள் படம் எடுத்தாருல டி கணேஷ், அவர் கூட ஒரு படம் பேசினாங்க. அந்த படமே வந்து ஒரு லோக்கல் சப்ஜெக்ட் தான், கிராம சப்ஜெக்ட் தான். அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு குருதி ஆட்டம்னு ஒரு படம் வந்து டோட்டலா அந்த படத்துக்கு எடுத்து விட்டுருச்சு. அப்புறம் இன்னும் 2-3 டேரக்டருக்கு ஹீரோ நிறைய பேர்ல பேசினார் அவர், ஒரு லோக்கலா சப்ஜெக்ட் பண்ணலாம்னு அமையல, டேரக்டர் இல்ல. அதனால இப்ப வேற வழி இல்லாம திரும்ப அங்க போற மாதிரி இருக்கு. அது கிட்ட ஆயிடுச்சு, திரும்ப 2-3 ஹீரோக்கள் அதே மாதிரி கூப்பிடுவாங்க, இல்ல இவரே இன்னொரு படம் கொடுப்பாரு, அது ஒரு விஷயம். ஆனா மெயின் விஷயம் இதுவும் ஒரு காரணம். எல்லா பெரிய ஹீரோக்களுக்குமே நடுவில் ஒரு 4 படத்துக்கு நடுவில் ஒரு படம் கிராம சப்ஜெக்ட் படம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதுக்கேற்ற டேரக்டர் இப்ப ஒருவேளை இப்போ தமிழரசன் பெத்தமுத்து இந்த தனுஷ் வச்சு இருக்கிற படமும், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்கிற படம், சிவகார்த்திகேயன் இருக்கிற அதுல ரூல் சப்ஜெக்ட்ங்கிறாங்க, அது வந்து ஹிட் அடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிவா இடத்த டோட்டலா தமிழரசன் பிடிச்சிருவாங்க. கமர்ஷியல் அது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாங்கிற டேரக்டரை தமிழரசன் பெத்தமுத்து எடுத்துக்குவாரு. அப்போ வந்து நிறைய பெரிய ஹீரோக்கள் அவுட்டை விரும்புவாங்க. இதுதான் பேசிக். எல்லா டேரக்டருமே எல்லா பெரிய ஹீரோக்களுக்குமே ஒரு கிராம சப்ஜெக்ட் படம் பண்ணணும்னு தான் ஆசை.
அது மட்டும்தான் காரணமா இருக்குமா இல்ல அவரு ரொம்ப மெயின் காரணம் அதுதாங்க, மெயின் காரணம் அது. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளா ஹீரோக்களை வச்சுக்கிறது ஒரு வகை, அது ஒரு திறமை. கம்ஃபர்டபுளா வச்சு பாரு. அது ரெண்டாவது வகை. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரி, அந்த ஜானர், அதை கமர்ஷியலா ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு 50, அதாவது 2008 வரைக்குமே ஒரு ஒரு 2010 வரைக்குமே இந்த விஷயம் சொல்லுவாங்க. அதிகமா சினிமால சொல்ற லாஜிக் என்னன்னா, ரீமேக் படங்கிறது 50% சக்சஸ் உறுதியாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா அப்படிம்பாங்க. ரீமேக்னு வந்துட்டு ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஹிட்டான படம், அது நமக்கு தெரியும், அந்த சப்ஜெக்ட் ஹிட் ஆகும்னு தெரியும். அதை எடுத்து ஆல்ரெடி ஒரு 50% ஹிட் ஆகக்கூடிய ஃபார்முலா, அதை எப்படி பிரசன்ட் பண்றோமோ அதெல்லாம் மீதி 50% இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட்ங்கிறது 50%. இத பண்றதுக்கு வேற ஆள் இல்லைங்க, சுத்தமா வேற ஆளே இல்ல இத பண்றதுக்கு. அப்படிங்கிறப்போ ஒருத்தர் இருக்காருன்றதுனால இவர் ஆப்ஷன். ஆனா இன்னொன்னு, ஃபெஸ்டிவல் என்டர்டைனர்ஸ்ன்றது ஒரு சேஃப் ஜானர் கம்பேரிட்டிவ்லி. இப்ப நம்ம அது ஹிட் ஆகுது ஃபிளாப் ஆகுதுன்றதை விட்டுருங்க, ஷூட் நடக்கும்போது இப்ப ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும்ல. நான் இதை சரியா வச்சேனா, அதை சரியா யோசிச்சேனா, இதை சரியா பண்ணனா, அதை சரியா பண்ணலையா அப்படின்றதுலாம் இருக்குல்ல. அப்புறம் இந்த இடத்துல தொய்வடையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டென்ட் டைரக்டர் வந்து அதுக்கு சீன் யோசிக்கணும், அது கனெக்ஷன் யோசிக்கணும். ஆனா இவங்க அப்படி இல்லை, அங்க ஒரு பாட்டு வச்சு கடந்து போவாங்க, அங்க ஒரு ஃபைட் வச்சு கடந்து போவாங்க. இன்னொன்னு 5 பாட்டு ஒரு 4 ஃபைட்டுன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லாக்குதுல. ஒரு செம மியூசிக் டைரக்டரை பிடிச்சி ஒரு செம ஸ்டண்ட் அமைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு 1 மணி நேரம் படத்தை உங்களுக்கு சேவ் பண்ணிடும். நீங்க மீதி படத்தை ஒழுக்கமா எடுத்தா போதும், அதை சுவாரஸ்யமா அதுல ஒரு 4 நல்ல சீன் வந்துருச்சுன்னா போதும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், வேதாளம் மாதிரி ஒரு படம், கிட்டத்தட்ட விசுவாசம் மாதிரி ஒரு படம், எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, விசுவாசத்துல இன்ட்ரோடக்ஷன் சீனு, அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஒரு 4 சீனு, இந்த கன்வீனியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது இல்ல, அது வந்து பெரிய ஹீரோக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டருக்குள்ள போய் நான் அதை சரியா பண்ணலாம், சரியா இப்படிலாம் யோசிச்சதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. எடுக்கிறது ஈஸி இல்லை, ஆனா அத ஒரு ஹீரோஸ் எப்பவுமே அந்த படத்தை விரும்புவாங்க. ஏங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு லோகேஷ் கனகராஜ் டேட்டை கூட வாங்கிட முடியும் தெலுங்குல நினைச்சாங்க அப்படின்னா. ஆனா அனில் ரவி இப்படி கால்ஷீட் இல்லையா, ஏன்னா அவர் எல்லாரும் புக் பண்ணி வச்சிருக்காங்க, அடுத்த சங்கராந்திக்கு நானுன்ற மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், ரொம்ப கால்குலேட் பண்ணிக்க வேணாம். அப்ப அண்ணாத்த படம் தியேட்டர்ல அவ்வளோ பெரிய ஃபிளாப், நெகட்டிவ் ட்ரோல் என்னென்னமோ வருது, டிவியில போட டிஆர்பி வருது, டிவியில போட்டா டிஆர்பி பிச்சுட்டு போதே. மொட்டை சிவான்னு ஒரு பட்டம், மொட்டை சிவான்னு கேட்டது, அது எட்ட சிவா, மொட்டை சிவா கெட்ட சிவா, அந்த படம் டிவியில போட்டா டிஆர்பி அல்லுதே. அப்புறம் என்ன படம், இன்னும் 2-3 படம் ஃபிளாப் படங்கள்லாம் டிவியில போட்டா டிஆர்பி. என்னன்னா இந்த கமர்ஷியல் பிளாட் பாய்லர்ஸ் அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. கமர்ஷியலா போட்டு அடிச்சு 24 பாட்டு 4 ஃபைட்டு எதுக்கு வைக்கிறேன்னு தெரியாம ஃபைட்டு குத்து 4 மாசம் 5 டைலாக்ஸ். ஆனா அதுல ஹிட் ஆகக்கூடிய அதுக்கு தியேட்டருக்களாவும் ஹிட் ஆகும், டிஆர்பியாவும் ஹிட் ஆகும், படமாவும் பிள்ளை நின்று பேசப்படும். இதுதான் இதை சக்சஸ். அது ரொம்ப கம்மியான ஆட்கள் இப்ப தமிழ்ல இல்லவே இல்லை, எல்லாரும் ஹெவி பட்ஜெட் போயிடறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தானே ப்ரோ. தலைவன் தலைவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ் படம் ஆயிருச்சு, ஆனா வந்து அதுல நிறைய கண்டென்ட் வந்து ஃபார்முலா கிடையாது. சக்சஸ் படமானது வேற, சக்சஸ் ஃபார்முலா ஆகுறது வேற. ஆண் பாவம் பொல்லாதது எப்படி சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் அதுவுமே சக்சஸ் ஃபார்முலா கிடையாது, சக்சஸ் ஃபார்முலா கிடையாது. அது ஒரு படம் ஹிட் அவ்வளவுதான்டா. இப்ப நீ என்னன்னா இந்த ஜானர்ல இன்னொரு 4 படம் ஒண்ணு இல்ல, சிவா வீரமே 4 தடவை எடுத்தாலும் ஓடும். ஏன்னா காஞ்சனா அரண்மனை சீரிஸ் மாதிரி அவ்வளவு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு ஜானர், அது வேற சக்சஸ் ஃபார்முலா. இப்ப நீங்க சக்சஸ் ஃபார்முலா கேசரிக்குமார் படங்கள் பல படங்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் கேசரிக்குமார் படம் 2 விஷயம் தான். வாழ்ந்து கேட்ட குடும்பம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாரு, இன்னொன்னு பிளாஷ்பேக் இல்லாம கேசரிக்குமார் படம் இருக்கவே இருக்காது. பிளாஷ்பேக்னு ஒண்ணு இருக்கும், பிளாஷ்பேக் 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஓடும். ஆனா கடைசியா அவர் அடி வாங்கினது அங்கதான் அடி வாங்கினார், கடைசியா அடி வாங்கினது அங்கதான் அடி வாங்கினாரு. லிங்கான்னு ஒரு படத்தை பிளாஷ்பேக்ல வச்சு ஓட்டினாரு அவரு. எப்பவுமே அவர் படம் பிளாஷ்பேக் இல்லாம இருக்காது, பிளாஷ்பேக்னால ஹிட் அடிக்கும். அந்த பிளாஷ்பேக்னால ஒட்டுமொத்த உயிரும் ஜீவன் எல்லாமே அங்கதான் இருக்கும். ஆனா அதுலயே அடி வாங்கினாரு அவர். எங்கன்னா பிளாஷ்பேக்கை மட்டும் நல்லா எடுத்து அடி வாங்கினார். பிளாஷ்பேக் ஒரு முழு படமே, அதான் ஒரு முழு படமே பிளாஷ்பேக்ல எடுக்கப்பட்ட படமா அப்படி இருந்தா நம்ம எங்க எது ஒரிஜினல் எது பிளாஸ்டிக் கன்ஃபியூஸ் ஆயிரும். அது மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு இருக்கிறாரு சிவா. அதுலயே போற வரைக்கும் அவர் எக்ஸ்பெரிமெண்டல் போறப்போதான் அடி வாங்குறாரு அவரு. அண்ணாத்தையே கோவிட் டைம்ல இல்லாம இருந்தா அவர் அதனால இன்னும் 4 மாசம் மொட்டை மாசம் அண்ணாத்துல இருக்கு. பயங்கரமா அந்த பாம் பிளாஸ்ட் சீன், லாரி சீன், தைரியம் இருந்தா வாடா நான் கேட்டுக்கலன்னா நிக்கிறேன், உங்கள்ட்ட இருந்தா உள்ள விட மாட்டாங்க தோடாங்கிறதெல்லாம், அதெல்லாம் நல்ல பிளாக்கு செம்மையான ரைட்டிங், அதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த லாரி என்னது மஞ்சள் நீராட்டு சொல்லி ஒரு விஷயம் செய்வாங்க. அது இன்னொன்னு என்னன்னா பாட்டு அண்ணாத்த படம் மட்டும் பிளாக் பஸ்டர் இருந்தா சாங்லாம் வேற லெவல்ல கொண்டாடப்பட்டிருக்கும். நான் சார காட்டு வாசாமி பாட்டெல்லாம் மொரட்டு மாஸ் சாங். வாசாமி பாட்டு லிரிக்ஸ் மியூசிக் இமான் திருச்சி மெஞ்சிருப்பாரு.
அது என்னமோ அது படம் ஓடலைங்கிறோம், அந்த பாட்டோட திருமூர்த்தி வாய்ஸுக்கும் அந்த இதுக்கும் செம்மையா தெரியுமாடா இது இந்த வேலி தெரியுமா உனக்குங்கிற மாதிரி இருக்கு. என்னதான் இந்த கோபராக்கு ஒரு டெம்லெட் வரும், பாய் போட்டு கொடுத்து போடுறா சிவான் மூஞ்சிக்காக அவன் போட்டு கொடுத்து போறான். ஆனா நீ என்ன சொல்லிருக்கணும், நான் என்ன சொல்லிருக்கணும், இல்லங்க நான் ஒரு இந்த பாட்டு வேலைன்னு சொல்லியிருக்கணும். ஆனா நீ எதை பேஸ் பண்ணி கொடுத்த அந்த மாதிரி. கோவிட் டைம்ல வந்து சிவா பயங்கரம் மாட்டிட்டாரு போல இருக்கு. இந்த பாட்டு எல்லாம் எல்லா பாட்டு தாரசார காத்து, தங்கம் தங்கம் பாட்டு இருக்குல்ல, அது உண்மையா சொல்றேன், தங்கம் தங்கம் பாட்டுலாம் உண்மையாலுமே சரியான எமோஷன். மருதாணி சாங்கே நல்லதான் ப்ரோ இருக்கும். மருதாணி சாங் ஓபனிங் சாங்னா எஸ்பிபி வாய்ஸ் அதுவே நல்லா. அண்ணாத்த மட்டும் கொஞ்சம் விட்டுருவோம், அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருவோம். ஆனா நல்ல சாங் தான், ஓகேவா, ரிப்பீட்ல விட்டு கேட்டதுனால நல்ல சாங். ஆனா இந்த கம்பேர் பண்ண சாரசார காத்து இருக்குல்ல, சாரசார காத்து, வாசாமி பாட்டு, தங்கம் தங்கம், அந்த மூணும் முரட்டு விசுவாசம் ஆல்பம் ஹிட் ஆனாலும் ஹிட் ஆக வேண்டிய சாங்ஸ் மூணும். படத்துல உட்காரல அப்படிங்கிறனால ஒரு சிக்கல். இன்னொன்னு என்னன்னா அங்க பெரிய டிராபேக், நீங்க பெரிய டிராபேக் நான் சொல்றேன், நானா இருந்தாலும் இல்ல யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு கீர்த்தி சுரேஷோட ஃபேன், மிகப்பெரிய ஃபேன் ஆதி இருக்கனால அதை கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். கீர்த்தி சுரேஷ் தவிர்த்து வேற யாராவது இந்த படத்துல போட்டிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். அவங்களுக்கு நார்மலாவே அந்த சீன்லாம் வந்திருக்காது. அந்த இதெல்லாம் ரொம்ப மோசம். அவங்களுக்கு அந்த வேணாம் விட்டுலாம், எவ்வளவோ குறையா அது ஒரு குறையான்னு. ஆமா அதுல கீர்த்தி சுரேஷ எனக்கு இன்டர்வியூக்கள்ல அவங்கள பர்சனலா அப்படி பிடிக்கும். ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்துருச்சுன்னா என் தலைவினா வேற லெவல். ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா படத்துக்காக மைதான் படத்தை டிராப் பண்ணிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மைதான் ஒரு படம் இருக்குல்ல, ஏங்க நீங்க வேற மைதான படத்தை சந்தோஷப்படுவேன் நானு, என் டிபார்ட்மெண்ட் சந்தோஷப்படுவேன். ஆனா மைதான் வந்து செம்மையான ஸ்கிரிப்ட், பயங்கரமான ஓட்டம், பயங்கர நல்ல படம், நல்ல ரிப்போர்ட், எல்லா வகையிலும் குவாலிட்டி. ஆனா அந்த படத்தை புக் பண்ணிட்டு சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாங்க பாருங்க. இந்த ரோல் ஒரு சைடு, ஆனா அவங்க வராம இருந்தா அந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருந்திருக்கலாம். அஜய் தேவகன் படம் சொல்றீங்களா? அஜய் தேவகன் அதான் சொல்றேன் இல்ல, இந்த மேட்டர்ல அதான் அது என்னன்னா கீர்த்தி சுரேஷ் படத்தை மட்டும் இது நல்லா இருக்கு, அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எனக்கு அந்த படத்துல நம்பிக்கை வந்து நல்லா இருக்கு. போயிடும் நம்பிக்கை போயிடும், அது அவுட், அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னொன்னு பிரகாஷ் இதுல இந்த விஷயத்துல பிரகாஷ் சொல்ற மாதிரி இப்ப நீங்க வில்லேஜ் சரி இல்ல கேட்கலாம், கமர்ஷியல் தானே, அது எங்க பண்ணா என்னன்னு. ஆனா என்ன தெரியுமா, இப்ப 60% நல்லா இருக்கிற ஒரு படம்னு அதை வச்சுக்கோங்களேன். சிவாக்கு வில்லேஜ் படத்துல 60% நல்லா இருக்கிற படத்துக்கு அதே விஷயத்த ரூரல்ல சிட்டில எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அதே 60% படம் எடுக்கிறவங்களுக்கு அந்த கலெக்ஷன் வராது. நீ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விசாலு இப்ப இருக்காருல்ல, துரை செந்தில்குமார் இருக்காருல்ல, அவர் அந்த மாதிரி ஒரு 60 மார்க் படம் எழுதான். சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, பரிச்சை அவன் 60 தாண்டா எழுதுவான், ஆனா 60 எடுத்துருவான் பண்ணுவான். அவர் அந்த கேஸ். நான் அவர் வந்து 100 எல்லாம் வேணாம், நான் பரிச்சையே 60 தான் எழுதுவேன், எனக்கு 60 போதும், 60 ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, ஆமா அப்ப போ எனக்கு அது போதும் அப்படின்னு போயிடுவாரு. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா விசுவாசத்தையும் நம்ம 60% தான் ரசிச்சிருப்போம், வேதாளத்தையும் 60% தான் ரசிச்சிருப்போம். ஆமா, ஏன்னா விஸ்வாசம் வேதாளம் எல்லாமே 60% படம் தான் வச்சுக்கோ, மீதி 40% நல்லா இருக்காது. ஆனா துரை செந்தில்குமார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஆனா துரையால என்னைக்குமே இந்த இது கொடுக்க முடியாது, ஒரு பெரிய ஹீரோ துரை காட்சி கொடுக்க மாட்டாங்க. தனுஷ் லெவல் தான் வரல போக முடியுது பத்தியா, அதுதான் மேட்ரு. நீ வில்லேஜா எடுத்தேன்னா எனக்கு ஆக்சுவலா அந்த இதுல எடுக்க முடிஞ்சவங்க இருக்காங்கல்ல, இன்னும் 2 பேர் இருந்தாங்க, ஆனா அவங்க பெருசா வரலன்னு வச்சுக்கோ. உங்கால ஒருத்தர் கூட்டு வந்தாப்புல சிம்பு இல்ல விஜய் சந்தர்னு ஒருத்தர், அவர் நல்ல டேரக்டர் தான். ரத்ன சிவான ஒரு ஆளு, சிவா ஐயோ அதைத்தான் அடுத்து சொல்ல வந்தேன். அவர் தான் 2வது. எனக்கு அந்த சீருன்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு, ஆக்சுவலா சூப்பரா இருக்கும், அது செம படம் அது. அந்த ஆனா பெருசா யாருக்கும் பிடிக்கல அந்த படம். இது வந்த படம் ஆனா பிரகாசம் மட்டும் தான் அந்த படத்தை சொல்லிட்டே இருப்போம். இந்த படம் ஜீவாவும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம். ஆனா இவங்க அந்த என்ன தெரியுமா, அந்த படத்துல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, இல்ல அந்த படத்துல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த படத்துல படம் பார்த்துட்டு அந்த டைம் வந்த படங்கள்லாம் இருக்குல்ல, சீரு வந்த டயத்துல வந்த மத்த படங்கள் இருக்குல்ல, அப்ப தமிழ் சினிமா வந்து ஒரு மாதிரி இந்த நியூ வேவ் படங்கள் வந்து பெருசா ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டயத்துல. சோ இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, இது என்னங்க சாதாரண கமர்ஷியல் படம் பண்ணிட்டாங்க, ஏன்னா கமர்ஷியல் படம் சாதாரணமா சொல்லிட்டு போய் படம் எப்படி இருந்துச்சோ அதை பேசுங்கடா அப்படின்னா, இது என்னங்க இது கமர்ஷியல் படம் அந்த மாதிரி அந்த ஜோன்ல சொல்லிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 2020 நினைக்கிறேன் அந்த படம் வந்தப்போ. நான் நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து தேட்டர்ல வந்து படம் வந்து சூப்பரா இருக்குங்க, செமையா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்றேன். பப்ளிக் ஒப்பீனியன்லயே அதுலயே வரல. அப்ப வந்து சைட்ல எல்லாரும் சொல்றாங்க, ஏங்க சும்மா கமர்ஷியல் படங்க, சும்மா கமர்ஷியல் படங்க அப்படின்றாங்க. நான் வந்து அது ட்விட்டர்ல சொல்றேன் நல்லா இருக்கு படம் அப்படின்றேன். என்ன இந்த படத்தெல்லாம் நல்லா சொல்லிட்டு கமர்ஷியல் படத்தை போய் நல்லா இருக்குன்றீங்க அப்படின்றாங்க. நான் அப்ப நினைச்சிட்டு இருந்தேன், கமர்ஷியல் படம்னு ஒன்னே வராம காஞ்சு போய் கிடக்கும் போது உங்களுக்கு தெரியும்டா கமர்ஷியல் படத்தோட மகிமை அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த படம் ஆனா நிஜமாவே நல்ல சிம்பிள் டைம்ல சொல்லணும் அப்படின்னா, பார்த்த மாதிரியே இருந்தாலும்
திரும்ப பாக்குற மாதிரியே இருக்கணும். அதாவது திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் கமர்ஷியல் படம். இது ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனா திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்குன்னா கமர்ஷியல் படம். அதை ரெகுலரா பண்ற ஆளுல ரொம்ப கம்மியா இருக்கலாம். அதுல சீரு படம் அப்படிப்பட்ட படம் தான், பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனா ரொம்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், திரும்ப திரும்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பாட்டும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மி. அந்த விஜய் சந்தர் அந்த கேட்டகரியில வர வேண்டிய ஆள் தான். எங்க போய் மாட்டினார், எப்படி மாட்டினாருன்னு தெரியல, போய் உட்காந்து ஒரே ஆளா உட்காந்துட்டாரு அவரு. சங்க தலைவர்னு ஒண்ணு படம் எடுத்தாப்ல கடைசி, அது அவர் தானே சங்க தலைவனா? அதுவே சங்க தலைவர் அவர் தானா? அதுதான் ஸ்கெட்ச் நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் விஜய் சேதுபதி படம். ஏதோ ஒரு படத்துல போயிட்டு அதுதான் ப்ரோ. அதுல சங்கத்துல டபுள் ஆக்ஷன் மாதிரி வேற நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே சங்க தமிழனா? அந்த ரத்ன சிவா எடுத்ததுல எனக்கு அந்த இதுவே ரெக்க படமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலா வந்து அவன் எடுத்த அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருக்காது, விஜய் சேதுபதியோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஆனா அக்கா ட்ராக் வச்சிருப்பாங்க, அதுல பிரிச்சிருப்பாங்க. அது எப்ப பார்த்தா கடைசி கிளைமேக்ஸ்ல அவர் கோபமும் படாம ஏமாற்றமும் இல்லாம நார்மலா ஒரு ஆள வெள்ளந்தியாவே இருந்து கேட்கறது. அதுல வந்து எல்லாமே அது பாட்டு தாங்க, அவருக்குன்னு பாட்டு அந்த படத்துல. ரெண்டாவது இந்த படத்துல சீர் படத்துல செவ்வந்தின்னு ஒரு பாட்டு, அந்த குருமூர்த்தி அவர் பாடினு நினைக்கிறேன். குருமூர்த்தி அந்த இன்னொருத்தவங்க பாடினு நினைக்கிறேன். ஆமா, திரும்ப அவரு பாடினது நினைக்கிறேன். அந்த செவ்வந்தியை பாட்டும் இதுல சூப்பரா அமைஞ்சிருக்கு. அதுக்கு விசுவல் செம்மையா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அதுலயும் ஒரு விசுவல் செம்மையா பண்ணி. எனக்கு இன்னொன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த பாக்குறதுக்கு கரடு முரடான ஆட்கள் லவ் போர்ஷன்ஸ் எடுத்தப்போ சூப்பரா எழுதிடுவாங்க. எனக்கு ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியப்படும். எனக்கு இந்த டேரக்டர் தமிழ்கிட்ட ஆச்சரியப்படுறது அதுதான். எனக்கு திரும்ப 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 தோன்றது தானாக்காரன் மாதிரியான படத்துல அந்த கட்டிகோட பாட்டு, அந்த பாட்டுக்கான விசுவலுக்கான ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ், ஹீரோயின் ரியாக்ஷன்ஸ், ஹீரோட ரியாக்ஷன்ஸ், அந்த சுத்தி உள்ள ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இதுல அந்த கடைசியா அந்த ஒரு அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு, இந்த மேடை நாடகம்லாம் பண்ணுவார், டிஎம்கே பேசுவார், அவருக்கு முதல் கொண்டு கடைசி அந்த டிஸ்கர் காமிச்சிருக்கு. அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் முதல் கொண்டு பர்ஃபெக்டா அந்த லவ் ஆங்கிள் மிக்ஸ் பண்றது இருக்குல்ல, அது அவர் பண்றது தமிழ்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் அந்த திரைப்படத்திலேயே ரைட்டிங்ல சில விஷயங்கள் பண்ணிருப்பாரு ஒரு ரைட்டரா. அது எனக்கு இந்த மாதிரி இந்த பாரஞ்சித் அந்த மாதிரி லவ் பர்சன்ஸ் எழுதும்போது ரொம்ப இல்லை, அவ்வளவு பெரிய சீரியஸ் டேரக்டர் அந்த லவ் பர்சன் மட்டும் சூப்பரா எழுதுறாரு அப்படின்னு தோணும். அழகா இவங்க ஏன் முடிச்சா அதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இந்த ரத்ன சிவா ஃபுல் ஆக்ஷன் படம் எடுக்கிறாரு. அதுல இந்த மாதிரி ஒரு சாங்கான விசுவல் சூப்பரா வச்சிடறாரு. அதுல வந்து அந்த கண்ணம்மா பாட்டு விசுவல் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். இதுல செவ்வந்திய சாங் பிளேஸ்மெண்ட், அந்த விசுவல்ஸ், அதை தொடர்ந்து அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே அந்த ஒரே மாதிரி அந்த முக பாவனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு 4 படம் ஒரு ஹிட் தாங்க இங்க பேசுது. ஃபைட் நல்லா தான் இருக்கும், அது டைலாக்கே செம்மையா இருக்கும். ஃபைட் அது எனக்கு கான்செப்ட் செம்மையான கான்செப்ட். ஏதோ கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பரான கான்செப்ட். 3 பேருக்கு ஃபைட்டு, 3 பேர் அடிச்சிட்டு இருப்பாங்க. இவன் அவன் அடிச்சா அவனுக்கு நல்லது, இவன் அடிச்சா இவன் நல்லதுங்கிற மாதிரி கான்செப்டே சரியான கான்செப்ட். ரெக்க கான்செப்டே எனக்கு கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப ரொம்ப பிடிக்காது. அது என்னன்னா சில படங்களுக்கு வந்து சில ஹீரோக்கள் வந்து நம்ம பண்ணா ஏத்துக்க மாட்டோம். அது அந்த சமயத்துல அததான் பிரச்சனையே. அது வந்து இன்னொன்னு தமிழச்சு பிரகாஷ், அது அவர் இந்த இப்ப இருக்காருல்ல விஜய் சேதுபதி, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவர் மாதிரி என்ன சுணங்கி போயிருப்பாரு. என்ன ஒரு எனர்ஜியே இல்லாம இருக்குன்ற மாதிரி இருக்கும். அந்த என்ன தெரியுமா, அந்த நேரத்துல ஏகப்பட்ட படம் நடிச்சிட்டு இருந்தாரு அவரு, கொடூரமா நடிச்சிட்டு இருந்தாரு. நேர்ல பார்த்த நண்பர்கள்லாம் இருந்தாங்க. அது தனி கதை, அது அந்த எடுத்த ஷூட்டிங் கதைன்னு அது ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை விட்டுருவோம். அதுக்கு நடுவுல என்னமோ சொன்னீங்களே, இல்ல நான் ஸ்கிரீன்ல பாக்க ஒருத்தர் எனர்ஜியா இருக்கணும். அஜித் அத வந்து பயங்கரமா பண்ணுவாருங்க. நீங்க வீரம் படத்தை பாருங்க, செகண்ட் ஹாஃப் விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் இந்த வர்ற அந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்ல இருந்து இதுல இருந்து அவர் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாருன்றது இருக்குல்ல அஜித் வீரத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அந்த சிரிப்பு வந்து அப்படியே அது அங்க இருந்து பரவும், அப்படியே இங்க அது அப்படியே இங்க தொத்திக்கும். அது அந்த எனர்ஜி வேணும் உங்களுக்கு ஒரு படத்துல, ஒரு கமர்ஷியல் படத்துல. ஆறாவை தாண்டி அது ஒரு எனர்ஜி. நீ ஏன் வந்து வேண்டாம், என்னது வந்திருக்கேன், ஆமா போய்கிட்டு இருக்கேன், வந்தா ஷூட்டிங்க்கு லேட்டா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க சில ஹீரோஸ்லாம். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாரு இந்த படத்துல. நடுவுல வேற உதாரணத்தெல்லாம் வந்து நீ இந்த இதாக ஐயோ இதுக்கே அடி வருவோம், நம்ம அதுக்கே சொல்லிட்டு பத்தாண்டு போயிரும் அப்படின்னு விட்டுட்டேன். இல்ல சிம்பிளா சொல்லணும்னா வலிமை படத்துல வர அர்ஜுன் மாதிரி. அர்ஜுன் தான் நான் சொல்றேன், அர்ஜுன் அந்த அர்ஜுன். எதுக்குடா என்ன சினிமா ஷூட்டிங் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்ல வந்திருப்பாரு அந்த படத்துல. அந்த டைம்ல அவரு கமர்ஷியல் படம் அவ்வளவு கமர்ஷியல் படமே நடிக்க மாட்டாரு. சும்மா இருக்கீங்க இல்ல சும்மா இருக்கு, அதையே கம்பி கேக்குறீங்க, மனசெல்லாம் வேற புண்ணா இருக்கு அப்படிங்கிற கதையில போகும். அதை விட்டுருவோம். அது இன்னொரு நாள் பிப்ரவரியோ இல்ல ஆகஸ்ட். எக்ஸ்பெக்டேஷன் மங்காத்தா அர்ஜுன், ரியாலிட்டி வலிமை அர்ஜுன் அப்படின்ற மாதிரி. ஆனா பிரகாஷ் ப்ரோ ஹரியுமே அந்த ஒரு இதை விட்டுட்டாரு ப்ரோ, லீகா பயங்கரமா வச்சிருந்தாரு. இல்ல அது சில பத்தால அது சரக்குன்னு விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருவோம், சரக்குன்னு விட்டுருவோம்.
இல்லங்க விட்டுட்டாருன்னு சொல்ல முடியாதுங்க. ஏங்க நான் இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் அந்த வச்சிருந்தாப்ல இருக்குல்ல. அது எங்க அதுக்கப்புறமா ஒருத்தன் வந்து அவுடேட்டே ஆகக்கூடாதுன்னா அப்படி ஒருத்தர் செஞ்சுதாங்க கொண்டாடணும். அந்த மாதிரி அப்படி முடியாதுல்ல. நீங்க ஹரியோட ரெக்கார்டு வந்து இப்ப நீங்க இளையராஜாவை என்ன கணக்குல சொல்லுவீங்க? நீங்க இப்ப போடுறத வச்சு சொல்ல முடியாதுல்ல ராஜாவை. நீங்க வந்து ஒருத்தர் அத்தனை வருஷம் பீக்கா இருக்கலாம். அதுவும் கமர்ஷியல் டைரக்டருங்க. நீங்க சுந்தர்சி மாதிரி காமெடி ஜோன் கூட கிடையாது. இப்ப சுந்தர்சி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அரண்மனை 1 2 3 4 அந்த ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப 1 2 3 இந்த ஜோனுக்குள்ள ஒன்றுல போறாருல. ஆனா ஹரி பாருங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் நின்ட்டாருலங்க. அவரு பூஜை வரைக்கும் வரனால பெரிய விஷயங்க. தமிழ் எங்க வந்துச்சு, பூஜை எங்க வந்துச்சு, அந்த ஜோனுக்கு ஒரு நடுவுல யானையில கூட கொஞ்சம் work பண்ணாரு bro. கமர்ஷியல் டைரக்டர் அதுக்கப்புறம் கிடையாது. ரொம்ப கிடையாது. யானை கூட நல்லா இருக்கு. மசாலா டைரக்டர் பரணி இருக்கீங்களா? டைரக்டர் ஆக்ஷன் படம் பரணி போயிட்டாருண்ணே. இருக்கேன் பரணி இருக்கான். ஆனா ஸ்பீக்கர்ல இருக்கான். டவுட் ஆயிடுச்சு. இருக்கேன் 3 நிமிஷத்துல வந்திருப்பான். 3 நிமிஷத்துல வந்திருப்பான். இன்னும் 10 ஆயிருச்சு. முடிக்கிறீங்களா இல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு இருப்பான். இல்ல சரி பரணி நீங்களா முடிச்சிடலாமா? அதனாலதான் அண்ணா என்னண்ணே என்ன அப்படி இல்ல இல்லங்க, எனக்கு பரணி ரொம்ப நேரம் இல்லையா ஏன்டா டவுட் நீ ஆயிடுச்சு. பேசிக்கிட்டே இருப்ப. அவர் குடும்பஸ்தன், நீ ரொம்ப குடும்பஸ்தன். நாளைக்கு அப்புறம் குபீர் சினிட்டாங்க ப்ரோ. சால் ப்ரோ விஷால் வந்தாலே சால் ப்ரோ ரவுண்ட் கட்டி அதான் எஸ்டிஆர் வந்துட்டா உங்களுக்கு குபீர் ஆயிடும். ஐயோ எல்லாம் சரி. சால் ப்ரோ சரி பரணி ப்ரோ STR வச்சுதான் உலகமே பொழைச்சுக்கிட்டு தம்ப்நெயில் வந்து இருக்கு. கண்டென்ட் தம்ப்நெயில் வந்து யூடியூப் விஷால் ப்ரோ சேனல்ஸ் நடுவுல உட்கார எல்லாரும் வச்சு பின்னாடி கத்தி குத்துற மாதிரி போட்டுருங்க. ஐயா நோ அதெல்லாம் இல்ல அது வேணாம் மெட்ராஸ் இரு நிமிஷம். அது வேணாம். மெட்ராஸ் படத்துல கார்த்தியை உட்கார வச்சு எல்லாரும் சிரிப்பாங்க அவரை பார்த்து 10 பேர். அதை போடுங்க. கை காட்டி சிரிப்பாங்க. எப்படி சிறுத்தை சிவாவும் சிரிக்கிற மாதிரி ஒரு போட்டோ தான் வந்துட்டு தமிழ்ல இருக்கும். யார் சிரிக்கிற மாதிரி? ஓஹோ சிறுத்தை சிவா சிரிச்சாரு அப்படின்னா சிறுத்தை சிவாவும் மேல வந்து சிம்புவும் சிறுத்தை சிவா சிரிப்பாங்க. அதே கரெக்டா வந்தா ராஜேவன் படத்துல இருக்க மாதிரி சிம்பு போடுங்க. அத என்ன இருங்க ஏன் மேட்ச் பிரகாஷ் வந்து இல்ல இவர மாதிரி வச்சுக்கீங்க. பிரகாஷ் வந்து பின்னாடி வந்து 2 பேர் தலையிலையும் கொட்டு வைக்கிற மாதிரி. நான் கொட்டு வைக்கிறேன்னா அந்த சைடு சிறுவா அந்த சைடு வெற்றி அப்படி வேணா வைங்க, நான் ஏத்துக்கிறேன். நீங்க இந்த வெற்றியை விட்டு ஒரு சைடு சிவா தலையில வெறும் கை, வெற்றி கையில ஏதாவது ஆயுதம் தலையில அப்படி ஏதாவது 5 பிளாக் பண்ணி 5 வருஷம் இருக்கும்ல. இல்ல பிளாக் பண்ணதுக்காக சத்தியமா கோவமே கிடையாது. என்னைக்குமே அது யாருக்குமே அது என்ன பிளாக் பண்ணாங்கன்னா அதுக்காக. ஏன்னா உதயநிதி தான் பிளாக் பண்ணி இல்லங்க அப்படி பிளாக் பண்றது எதுக்காகனா இதுக்கப்புறம் நம்மளோட நினைப்பு அவனுக்கு வராம இருக்கணும்ன்றதான் பிளாக் பண்ணாங்க. உதயநிதி பிளாக் பண்ணி இன்ன வரைக்கும் ரிமூவ் பண்ணவே இல்லை. ஓகேவா? அது அது தனி கதை. அது உதயநிதி பிளாக் பண்ணி அது 8 வருஷம் மேல ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பிளாக்ல தான் இருக்கு. நம்ம அதுக்காக நம்ம நினைக்க போறது கிடையாது. பிளாக்ங்கிற விஷயமே அது இல்லங்க. நீங்க பிளாக்குக்காக அவர் அடிக்கல. ஆனா அவர் பிளாக் பண்ணதுக்கு காரணம் என் ஞாபகம் எனக்கு வராம இருக்கணும் இருக்கேன் அப்படின்னா பிளாக் பண்ணிருப்பாரு. விவேகம் படம் திசையை நோக்கி நான் கத்தி வீச வேண்டாம். விவேகம் படம் சினிமாட்டோகிராஃபிக்காக திட்டினோம். அதவே அவரு அதுக்கப்புறம் வந்து 2 படம் பெரிய படம் பண்ணாரு. 1 விஸ்வாசம் பண்ணாரு, அண்ணா தட்டம் கங்குவா 3 பண்ணிட்டாரு. விஸ்வாசிலேயே அந்த குறைய சொன்னோம், அவர் திருந்தல. அண்ணாத்தில மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாரு அந்த சினிமாட்டோகிராஃபில, அதுவும் திருந்தல. கங்குவால பல மோசமானது. என்னால லைஃப்ல என்னைக்குமே வந்து கார்த்தி அசிங்கமா பார்த்தது என்னன்னா காற்று வெளியிடலே. அது லுக் வைஸ் அது ஒண்ணும் பண்ண முடியாது. கார்த்தி மீசை எடுத்தா அப்படிதான் இருக்குங்கிற அளவுக்கு ஒப்பீனியன் டிஃபர். அதனால விட்டுருவான். ஏன்னா எனக்கு பிடிக்கலங்கிறனால மத்த எல்லாத்தையும் போதான் குறை சொல்ல முடியாதுல்ல, அதனால விட்டுருவான். ஆனா கார்த்தியை உலகத்துக்கே வந்து ட்ரோல் ஆக்கி விட்டது பாத்தீங்கன்னா ஜப்பானை விட மோசமானது. அந்த கட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணி விட்டாரு. அதுக்கு மேல வந்து என்ன அதை யாரும் பார்க்கவே இல்லைங்க அந்த படத்தை. நீங்க எங்க ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இப்ப அஞ்சான் படத்தை ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த படத்தை பார்த்து திட்டினாங்க. ஆனா கங்குவாவை பார்க்க விடாமே திட்டினாங்க. அது தனி கதை. அதனால ப்ரொடியூசரை வச்சு திட்டினாங்க, டேரக்டர் வச்சு திட்டினாங்க, சினிமாட்டோகிராஃபி வச்சு திட்டினாங்க, பாட்டை வச்சு திட்டினாங்க, சவுண்ட் வச்சு. ஆனா எவனும் படம் பார்த்து திட்டலாம். அதனால நிறைய தீம் தெரியல. ஆக்சுவலா இன்னும் திட்டினா நிறைய திட்டலாம் வெற்றியை. அதுக்கு தனியா ஒரு நாள் டாபிக் போட்டு வெற்றி வாரம் மாதிரி போட்டு ஒரு வாரம் வெற்றி வச்சு செய்வோம். அது ஒருவேளை கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ இன்னும் நல்லா வச்சு செய்வோம். ஓகே பாய், முடிக்கலாமா? ஓகே டாடா. பாய். பரணி சொல்லுங்க டைலாக. தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பாய்.